34 சங்கீதம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து, அது சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. சிங்கக்குட்டிகள் ஒரு குரூப்பு, இன்னொரு குரூப் ஆட்டுக்குட்டிகள் இல்லாவிட்ட கர்த்தரை தேடுகிறவர்கள். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், அவைகளுக்குள்ளே பட்டினியாக இருக்கும். அவர்கள் மாம்சத்துக்கு அடுத்த காரியங்களை தேடுகிறவர்கள். ஒருவேளை அவைகள் திருப்தி அடையாது, பசியாக கூட இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுவர்களுக்கு பசியை கர்த்தர் ஆற்றுவார், ஆறுதல் படுத்துவார், பலப்படுத்துவார், வாஞ்சியை தீர்ப்பார். மான்கள் நீருடைய வாஞ்சித்து கதரும் போல என் ஆத்துமா உண்மையை வாஞ்சித்து கதறுகிறது. 42 சங்கீதம் 1 வாசிக்கிறோம். அப்போ தேவன் என்ன செய்கிறாரு? அவர் மேல் தாகமாக இருக்கிறவர்களை திருப்தியாக்குகிறார், திருப்தியாக்கி போஷிக்கிறார், மன்னாவினால் போஷிக்கிறார். கண்மலை தண்ணீரினால் கர்த்தர் அவருடைய தாகத்தை எல்லாம் தீர்த்த தேவன். அவர் மன்னாவினால் போஷிக்கிறவர், தண்ணீரினால் திருப்தியாக்குற தேவன். அதனால் கர்த்தர் தம்முடைய ஆடுகள் பசியாயிராதபடிக்கு 40 வருஷம் போஷித்தவர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய தாகம் எடுக்கலை, அவளுக்கு ஆகாரம் குறைவுபடலை, கால் வீங்கலை, வயிறு வீங்கலை. அவங்க அந்த மன்னத்தில் 40 வருஷம் சக்ஸஸாக நடந்தாங்க. ஆண்டவர் ஆரம்பித்த எல்லாமே சக்ஸஸ் தான். பேழையை கட்ட சொன்னார், பேழை 370 நாள் மேலே மிதந்துச்சு. பேழை சக்ஸஸ், டைட்டான் ஃபெயிலியர். மனுஷன் ஆரம்பித்ததுலாம் ஃபெயிலியர், டைட்டானிக் ஃபெயிலியர். தேவன் ஆரம்பித்தது சாதாரண கட்டையில் தான் பண்ணார். அவன் இரும்பில் பண்ணால் அது உடஞ்சி போச்சு. ஆண்டவர் கட்டையில் பண்ணார், அது ஜெயிச்சிச்சு. ஒரு வாரம் கூட டைட்டானிக் பிழைக்கல, செத்து போச்சு. இரும்பில் செய்யப்பட்டது, நவீன டெக்னாலஜி, நல்ல டெக்னாலஜி, நல்ல ஏசி ரூம்லாம் போட்டு, விவிஐபி ரூம்லாம் போட்டு, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போட்டு. வாழ்க்கையிலே இந்த மாதிரி கப்பல் யாரும் பார்த்ததே கிடையாது, இது மாதிரி ஸ்ட்ராங்கான கப்பல் உலகத்திலே கிடையாது என்று சொன்ன கப்பல் ஃபெயிலியர். சாதாரண மரக்கட்டையில் செஞ்சு தார் பூசி கொண்டு போனார். எல்லா மலைகளும் க்ளோஸ் ஆன பிறகு கிருபையாய் தாங்கினார். கர்த்தருக்கும் மனுஷனுக்குள்ள வித்தியாசம் ஏணி வச்சா கூட எட்டாது. கர்த்தர் பெரியவர். பார்க்குறதுக்கு ஒரு பைத்தியக்கார மாதிரி தெரியும், டப்பா மாதிரி தெரியும். இது டப்பா கப்பல்றா, இது ஓட்ட கப்பல்றா, இதை போய் இந்த தாத்தா கட்டுறான்டா எவ்வளோ பேர் சொன்னாங்க. ஓட்ட கப்பல் இல்லை, கிருபையின் கப்பல், தேவனுடைய கப்பல். மனுஷனுடைய கப்பல் அல்ல, தேவனுடைய கப்பல். தேவன் உருவாக்குகிறார். தேவன் பார்க்கறதுக்கு அற்பமாக இருக்கும், பார்க்கறதுக்கு கேவலமாக இருக்கும். தார் பூசிருக்கு, கருப்பு தார் பெயிண்ட் அடிச்சிருக்கானுங்க, மரக்கட்டை செய்கிறாங்க. போய் இதில் போய் ஏன் போவான், இதில் வர மிருகத்தை வர உள்ளே ஏற்றுறானுங்க. ஜூ மாதிரி, மடலூர் ஜூ மாதிரி எல்லாம் ஏறுது. நாய் ஏறுது, கரடி ஏறுது, சிங்கம் ஏறுது, புலி ஏறுது, எல்லாம் ஏறுது. இதில் வர இந்த லூஸ் பசங்க 8 பேர், நோவாவுடைய பொண்டாட்டி, அவனுடைய பையனுங்க, அந்த மருமங்களை, இதில் வர இவனுங்க போய் ஏறுறானுங்க. இவனுங்க அறக்கு இருக்கானுங்க, என்ன சாப்பிட்டு வாழ்ந்தாங்களோ தெரில, இதில் போய் ஏறுறாங்க. கடவுள் சொன்னாராம். கடவுள் சொல்கிறது பார்க்குறவங்களுக்கு பைத்தியமாக இருக்கும். சில வேளை கடவுள் சொல்கிறது நம்ம கூட பைத்தியமாக தெரியும். அது பைத்தியம் இல்லை. எது பைத்தியமாக மனுஷன் நினைக்கிறானோ அதுதான் வெளியேற பெற்றது. ஆமேன். பவுல் பைத்தியம்னு சொன்னாங்க, ஆனால் வெளியேற பெற்றவன். இயேசுவை பைத்தியம்னு சொன்னாங்க, அவர் வெளியேற பெற்றவர். எது நமக்கு பைத்தியமாக தெரியுதோ அது தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. அற்பமாக நினைக்கப்பட்டவங்க தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். லேயாள் அற்பமாக நினைக்கப்பட்டால் யூதா வம்சமே, இயேசுவுடைய வம்சமே பெற்றிருக்க யூதாவை பெற்றாள். சனிக்காம கூட்டமாக அற்பமாக நினைக்கிறியா, நினச்சிட்டே இரு. ஆனால் அற்பமான கூட்டத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
அற்பமான ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அற்பமான பிரசங்கத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அற்பமான விசுவாசத்தை கர்த்தர் மகிமையாக்குவார். அவன் சாம்பலில் உட்காந்து அற்பமாக உட்காந்துருந்தான் யோபு. ஆண்டவர்னு சொல்றியடா, என்னடா ஆண்டவர் பண்ணார், இப்படி போட்டார் பார். பிள்ளைங்க செத்து போனாங்க, எல்லாம் பில்டிங்கும் உடஞ்சி போச்சு, ஒட்டக்கெல்லாம் போயிடுச்சு. என்னடா ஆண்டவர் ஏண்டா நம்புற, ஏய் செத்துறா நாயன்ற மாதிரி சொல்கிறா அவன் மனைவி. அவன் அற்பமாக இருந்தான், பாவமாக இருந்தான், பார்க்குறதுக்கு கேவலமாக இருந்தான், நாட்டம் பிடிச்ச மாதிரி இருக்கிறான். ஆனாலும் கூட நண்பர்கள் வராங்க, அவங்களாவது கொஞ்சம் தேற்றுவாங்க, போட்டுருவாங்க, கொஞ்சம் என்கரேஜ் பண்ண பார்த்தா அவனும் வந்து டே இன்னும் தப்பு பண்ணிட்டா, அதனால தான் உனக்கு இது வந்துச்சு, நீ தப்பு பண்ணதுனால சாம்பிளில் உட்காந்துருக்க, சம் மிஸ்டேக்கு நின்று ஆராய்ச்சி பாரு. சுத்திகரி கூட்டம் நடத்துகிறானுங்க வந்து. பாவம் உத்தமன், அவன் பாவம் செய்யாதவன், துன்மார்க்கம் இல்லை, அவன்கிட்ட பாவம் இல்லை, அவன் பாவம் செய்யலை. சாத்தானே உத்தமன் சொல்கிறான், சாத்தானே யோபு உத்தமன் சொல்கிறான். ஆனால் நண்பர்கள் பார்க்க வந்து இவனுக்கு வியாதியெல்லாம் பார்க்க வந்தவங்க, இவன் ஏதோ பாவம் செஞ்சிட்டான், இவன் துன்மார்க்கம் பண்ணிட்டான், தேவனுக்கு விரோதத்தை செஞ்சிட்டான், அதனால இவன் வியாதியை படுத்திருக்கிறான்ட்டு அவனை கேவலப்படுத்துகிறாங்க. அவன் ரொம்ப நோவுறான், மனசு நோவுறான். ஆண்டவரே என் உள்ளத்தை ஆராய்ச்சி அறிகிறீங்க, சொன்று போட்டாலும் நான் உண்மையாக இருப்பேன், கொன்று போட்டாலும் உத்தமத்தை கைவிட மாட்டேன்ட்டு வைராக்கியமாக இருக்கிறான். என் இருதயம் சொல்லும், என் உத்தமத்தை பற்றி என் இருதயம் பேசும். ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் தேற்றம் வந்துட்டாங்க, இவங்க கேவலமான தேற்றவாளங்க, இவங்க வியாதியை சின்ன என்ன பார்க்க வந்தா என்னை உற்சாகப்படுத்தி கொஞ்சம் என்கரேஜ் பண்ண பார்த்தா இன்னும் நோவடிக்கிறாங்க. ஐயோ இந்த மாதிரி நோகடிக்க வந்திருக்காங்களேன்ட்டு வருத்தமாக உட்காரான். கடைசியில் ஆண்டவர் என்ன செய்தார், அற்பமாய் எண்ணப்பட்டவனை கர்த்தர் கிருபையாய் தூக்கி ரெட்டிப்பான நன்மையினால் நிரப்பி. எந்த நண்பர்கள் வந்து நீ எது தப்பு பாவம் செய்தினால் தாண்டா நீ இப்படி உட்காந்துருக்கேன்னு சொல்லி திட்டினாங்கள, அவன்கிட்டே நீ போய் யோபுக்கிட்ட போய் மன்னிப்பு கேளு, நீ மன்னிப்பு கேளு, 7 காளை மாட்டை கொண்டு போய் அடித்து பலி செலுத்திட்டு மன்னிப்பு கேளு, இல்லைன்னா நீங்கள் 3 பேர் அவுட்றான்ற ஆண்டவர். அப்புறம் இந்த நண்பர்கள் போய் கேட்குறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. 42ஆம் அதிகாரம், யோபு 42ஆம் அதிகாரம், 42ஆம் அதிகாரம், யோபு 42ஆம் அதிகாரத்தில் முக்கியமான சம்பவம். அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் நீ 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது, என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. பார்த்தீங்களா? ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசன் ஆகிய யோபின் இடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள், என் தாசனாகி யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து. பார்த்தீங்கன்னா அவன் முகத்தை பார்ப்பேன். யார் முகத்தை பார்ப்பேன்? ஏன்னா அவன் நோக்காடில் இருக்கும்போது இன்னும் நோவடிச்சிங்க நீங்கள். ஆமே நோவடிச்சாங்க பாருங்கள். இந்த நோவடித்த நோக்காடில் இருக்கும்போது, வேதனை இருக்கும்போது நண்பர்கள் போய் ரொம்ப நோவடிக்கிறாங்க பாருங்கள். யோபு 17ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 17ஆம் அதிகாரம். ரொம்ப நோவடிச்சிட்டாங்க. ரொம்ப நோவடிச்சதுனால அப்படியே உட்காந்துட்டான் யோபு. என்னடா நம்மளை ஆறுதல் படுத்த வந்துட்டு நம்மளை நானே உடம்புல சுரடிட்டு உட்காந்துருக்கிறேன், நொந்துட்டுருக்கிறேன். 17ஆம் அதிகாரம் முதல் வசனம். என் சுவாசம் ஒழிகிறது, நாட்கள் முடிகிறது, பேத குடி எனக்கு ஆயத்தமாக இருக்குது, பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்னிடத்தில் இல்லையோ,
அவர்கள் செய்யும் அநியாயங்களை என் கண் பார்த்து கொண்டிருக்கிறது. தேவரின் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவ? எனக்கு கை யார் கொடுப்பா ஆண்டவரே? என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட என்னை நோவடிக்கிறாங்க, என்னை விசாரிக்க வந்துட்டு நோவடிக்கிறாங்க, நானே நோவில் படுத்திருக்கிறேன் என்று சொல்லி யோபு அங்கே அழுகுறான். எனக்கு யார் கை கொடுப்பாங்க ஆண்டவரே? என் பொண்டாட்டியும் செத்துட்டு போயிட்டா, என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஃப்ரெண்ட்ஸாவது சப்போர்ட் பண்ணும், ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டும் கிடைக்கல அவனுக்கு. ஆண்டவரே என் காரியத்தை உங்கள் மேலே போட்டுங்க, என்னுடைய மேட்ரை உங்கள் கையில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துங்க ஆண்டவரே, எனக்கு யார் கை கொடுப்பா, நீங்கள் ஒருத்தர் தானேன்ட்டு அழுகுறான். நீர் அவர்கள் இதயத்துக்கு ஞானத்தை மறைத்தீர், ஆகையால் அவர்களை உயர்த்தாதிருப்பீர். எவன் தன் சிநேகிதர் கேடாக துரோகம் பேசுகிறானோ அவன் பிள்ளைகளுக்கு கண்களும் பூத்து போகும் என்று சொல்லி ரொம்ப வேதனைப்படுறான். அப்போ தான் ஆண்டவர் பார்த்தார், யோபு துக்கப்படுத்திட்டாங்களே, இந்த நண்பர்களும் கூட வந்து மனைவி செஞ்சாலும் பரவாயில்ல, நண்பர்களும் வந்து துக்கப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த 3 பேர் மேலே கோவப்பட்டார். கோவப்பட்டு என்ன சொல்கிறேன்னா 42:7 உன்மேலும் உன் 2 சிநேகிதமே எனக்கு கோபம் மூடுகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அவங்களோட கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் போய் யோபு பேசுனது போல் நீங்கள் பேசலை. ஆகையால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனை யோபிடத்தில் போய் வேண்டிக் கொள்ளுங்கள். நான் அவன் முகத்தை பார்த்து, அப்போ தேவன் வந்து ஒரு நீதிமானுடைய முகத்தை பார்க்குறார். நான் உண்மை உள்ளவனாக இருந்தால் நம்மளை பற்றி 10,000 பேர் 10,000 பொய் சொன்னாலும் நம்ம முகத்தை கர்த்தர் உத்து பார்ப்பார். இந்த உபத்திரவத்தின் மத்தியில், இந்துக்கின் மத்தியில், அவமானத்தின் மத்தியிலே சாம்பலில் உட்கார்ந்தாலும் உண்மையாக இருக்கிறானா என்பதை கர்த்தர் பார்ப்பார். பார்த்து என்ன செய்வார்? முகத்தை பார்த்து புத்தினத்துக்கு தக்கதாக அவன் முகத்தை பார்ப்பேன். அவன் மன்னிச்சானா நான் ஒன்று மன்னிச்ச மாதிரி. யோபு வந்து மனசு சாந்தி அடைஞ்சது. 7 காளை மாடு 7 ஆடை கொண்டு வந்து கொடுத்து யோபுட்ட அடிக்க சொல்லுங்கள், வேண்டுதல் செய்வான். அப்படி வச்சு அவன் மனசு சாந்தி அடைஞ்சதுன்னா, அந்த நீதிமானுடைய இருதயம் சாந்தி அடைஞ்சதுன்னா உங்கள் வீடுகள், உங்கள் குடும்பங்கள், உங்கள் பிள்ளைகள் எல்லாம் சாந்தி அடைவாங்க. ஏன்னா அவன் என் கையில் இருக்க கர்த்தருடைய தாசன், அவனின் கையில் இருக்கிறான். யோபு தாசன் சொல்கிறான், என் தாசனாகி யோபு. தாசனாகி யார் தெரியுமா தாசன்? யாருக்கு பேர் தெரியுமா? கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு தாசன். நீங்களும் ராத்திரி பகல் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருப்பீங்கன்னா உங்களை கர்த்தர் என்ன சொல்லுவார்னா என் தாசன் சொல்லுவார். கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தாசன். சாமுவேல் கர்த்தருடைய பாதத்தில் ராத்திரி பகல் உட்கார்ந்துருந்தான். தானியேல் கர்த்தருடைய பாதத்தில் ராத்திரி பகலும் உட்கார்ந்துருந்தான். ஆபிரகாம் கர்த்தருடைய பாதத்தில் ராத்திரி பகல் உட்கார்ந்துருந்தான். அன்னாள் கர்த்தருடைய பாதத்தில் ராத்திரி பகல் உட்கார்ந்துருந்தான். இரவும் பகலும் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறான்னா என் பாதப்படியில் உட்கார்ந்து சேவை செய்கிறவங்க. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் பாதத்தில் உட்கார்ந்துருக்கவங்க. என்ன கஷ்டம் வந்தாலும், நிந்தையும் வந்தாலும், அவமானம் வந்தாலும், வியாதி வந்தாலும், பலவீனம் வந்தாலும் என் பாதத்தை பிடிச்சிட்டு அப்பான்னு பிடிச்சி உட்காந்து. எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு மாம்சத்தில் சண்டை போட தெரியாது, எதிர்த்து பேச தெரியாது, கோவப்பட தெரியாது. ஏன் இப்படி பண்ணீங்க கேட்கவும் மாட்டேன். இனிமேல் உங்கள் காலை பிடிச்சிக்குவேன் உட்காந்துட்டே இருக்கணும். அப்போ ஏற்ற காலத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? யோபு ஆசீர்வதிக்கிறார். அற்பமாக எண்ணப்பட்டவன், பைத்தியக்காரன் என்று சொல்லப்பட்டவன், ஆண்டவர் தூஷிச்சிரு ஜீவனை விட்டுரு என்று சொல்லப்பட்டவன் கர்த்தர் கையில் அப்படி தூக்குறாரு. ஆமென். தகப்பனே, தந்தையே, ஆமென். அவர் என்னை தூக்கி விடுகிறவர். உண்மையாக இருந்தால் கர்த்தர் தூக்கி விடுவார். ஆபிரகாமை கர்த்தர் தூக்கி விட்டார். ஈசாக்கை கர்த்தர் தூக்கி விட்டார். யோசேப்பை கொடியிலிருந்து கர்த்தர் என்ன செய்யார்? சிறைச்சாலை தூக்கி விட்டார். உண்மையாக இருந்தால் கர்த்தர் தூக்கிடுவார். நாம் கஷ்டப்படும் போது ஒரு சிறு பரியாசம் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு குரூப் எப்போவுமே இருக்கும். யோபுக்கே இருந்துச்சு. சொந்த பொண்டாட்டி கிண்டல் பண்ணும் பிரச்சனை கிடையாது. சொந்த புருஷன் கிண்டல் பண்ணுவான், சொந்த பொண்டாட்டி கிண்டல் பண்ணுவான். இன்னும் கோயிலுக்கு போய் நான் என் கூட சுட்டுவான், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அந்த நாயை தான் கர்த்தர் உயர்த்த போகிறாரு.
அவன் தான் கத்தர் பாதத்தை பிடிச்சிருக்கவன். ஏற்ற காலத்தில் கத்தர் உயர்த்துவார். அப்போ சிங்கம் பார்த்து சிரிச்சதில்லை, அது அசிங்கமாயிடும். ஆமேன். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து நவரும் பட்டினி ஆயிடும். ஆமேன். ஆனால் பாதத்தை பிடிச்சிருக்கிறதுக்கு ஒரு நன்மையும் குறைப்பட. அப்போ ஜபம் என்று சொல்வது மாம்சத்தில் நினச்சிட்டு சர்ச்சுக்கு போகணுமா ஜபத்துக்கு போகணுமான்னு நினைக்கிறவனுக்கு என்ன பேர்னா சிங்கக்குட்டின்னு பேர். ஆனால் ஜபம்னு சொன்னால் ஓடி வந்து கத்தர் பாதத்தை பிடிச்சிக்கிறவனுக்கு ஆட்டுக்குட்டின்னு பேர். ஆமேன். ஆட்டுக்குட்டி ஆனவரை பின்பற்றி போவார்கள். யார் ஆட்டுக்குட்டி? கத்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ கிருபை பற்றி கொண்டிருக்கிறவங்க, உண்மை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியாக பூர்ண சமாதானத்தின் அவனை காத்து கொள்ளுவே. அப்போ சிங்கக்குட்டிகள் யார்? இது தன் தேவைக்கு மட்டும் வரும். தான் வயிறு நேரம்னா போதும், தனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா போகும். அதுக்கப்புறம் ஜபம் வராது, கூட்டங்களுக்கு வராது, வீட்டில் ஜபம் பண்ணாது, பைபிள் திறக்காது, குடும்ப ஜபம் கிடையாது, சௌத்திர ஜபம் கிடையாது. ஆனால் எல்லாரும் ஜபிக்கிறாங்களோ தூங்குறாங்களோ அதில் யாரா வீட்டில் ஒரு ஆள் இருக்கும். அது நடுராத்திரி மெதுவாக எல்லாம் தூங்கின பிறகு சாமி ஏஞ்சி கட்டில் ஓரமாக உட்காந்து சாஞ்சி உட்காந்து ஆண்டவரே காலை பிடிச்சிக்கும். அது யாருக்கும் தெரியாது, அது பிடிச்சிட்டே இருக்கும். அது உத்தமமாக இருக்கும், அது வெளி உலகத்துக்கு தெரியாது. அது தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட உறவு, இயேசுவோட உள்ள உறவு. ஒரு நாள் யோபுடைய மனைவி ஜெபம் பண்ணிச்சான்னு தெரியல, மிஸ்ஸஸ் ஜோபு. யோபுடைய மிஸ்ஸஸ் ஜெபம் பண்ணாங்களான்னு தெரியல. ஆமேன். அதனால தான் யோபை பார்த்து சேர்த்துடுறான்னு சொன்ன காரணம் ஜெபம் இல்லை. ஜெபம் இல்லைன்னா தானும் சாவாது, அடுத்தவங்களை சாவடிச்சிடும். ஆமேன். ஜபிக்காதவங்க என்ன செய்வாங்க? மேக்சிமம் அடுத்தவங்கள தான் சாவடிப்பாங்க. நான் சாக மாட்டேன், நீ செத்துரு. பேதுரு ஜபிச்சிருந்தானா காதை எடுத்து என்ன செஞ்சுருக்க மாட்டான், அப்படி வெட்டி இருக்க மாட்டான் இல்லையா? நைட்டெல்லாம் ஜோமல்ல எடுத்தான், கத்தி பொட்டுன்னு வெட்டினான், வெட்டுன்னு துண்டு எடுத்தான் கவுத்தான் அப்படின்வாங்கன்னா அதுக்கு பேர் ஜபம் இல்லாதவன். இயேசு ராத்திரிலாம் ஜெபிச்சார். ஜெபிச்சவர் என்ன செய்கிறது? அந்த காதை ஒட்டினார். காதை ஒட்டினான்னு நினைக்கிறீங்க? காது கண்டு கீழே வந்திருக்கும். இந்த இருட்டு தேடிட்டு ஒட்டியிருப்பாரா? தேட முடியுமா? ராத்திரி 3 மணிக்கு வந்து பிடிக்கிறாங்க. காதை போட்டு வெட்டான், காதை இருந்து கீழே வந்துச்சு. அன்னைக்கு செல்ஃபோன் வச்சா லைட் வச்சா தேடியிருப்பார். காது தேடினாரா? தேட முடியுமா? அந்த கும்பல் வந்து 3000 பேருக்கு முடக்கிட்டாங்களே, இயேசுவை விலங்கு போட்டாங்களே. அப்போ வந்து காது எங்கட காது ஒழிஞ்சு தேட முடியுமா? என்ன பண்ணியிருப்பாரு? காது மேலே கை வச்சு காதை உருவாக்குனார். இதுதான் சத்தியம். ஆமேன். ஏசாமி லைட் அடிச்சு டார்ச் அடிச்சு இந்த காது எங்கடா ஊழ்ந்துருக்குன்னு தேடல. காது எங்கடா ஊழ்ந்துருக்குன்னு தேடிட்டு இருப்பாரா? தேட மாட்டார். அவர் இல்லாத வேலையில் இருப்பார், உருவாக்குறவர். அவர் சிருஷ்டி கர்த்தர். கையில் விலங்கு போட்டாலும் காதை உருவாக்குறார். ஜெபிக்கிறவன் தான் உருவாக்க முடியும். ஜெபிக்காத பொட்டுன்னு வெட்டிட்டு போயிட்டே இருப்பான். ஆமேன். ஏன் ஆலயத்துக்கு நாம் வரோம்? அடுத்தவங்களை கட்டணும், அடுத்தவங்களை உருவாக்கணும், அடுத்தவங்களை பலப்படுத்தணும். ஆமேன். அடுத்தவங்களை நோவடிக்க கூடாது, அடுத்தவங்களை துக்கப்படுத்தக்கூடாது, அடுத்தவங்களை வெட்டக்கூடாது, குத்தக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாதுன்னா ஆலயத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து நம்மை ஆட்டுக்குட்டியாக மாற்றுறார். யார் ஆட்டுக்குட்டியாக மாற முடியும்? காதை பிடிச்சிட்டு இருக்கவங்க தான். மெய்ப்பனுடைய கால், நானே நல்ல மெய்ப்பன். அந்த மெய்ப்பனுடைய காலை பிடிச்சு கொண்டிருக்கிறது தாழ்மையில் ஒன்று கர்த்தர் என்ன கொடுக்குறாரு? கிருபை அளிக்கிறார். தாழ்மை இருக்கிறவங்க தான் காலை பிடிப்பாங்க, தாழ்மை இல்லாதவங்க தலையை பிடிப்பாங்க. ஆமேன். தாழ்மை இருக்கிறவங்க எதை பிடிப்பாங்க? காலை பிடிப்பாங்க. தாழ்மை இல்லாதவங்க எதை பிடிப்பாங்க? உச்சி முடியை பிடிப்பாங்க. ஆமேன். உச்சி முடியை பிடிக்கும் போதே தெரியணும் இது சிங்கக்குட்டி. காலை பிடிக்கிறத பார்த்தோன்னு தெரியணும் இது ஆட்டுக்குட்டி. யாக்கோபு பிறந்தபோது யாக்கோபு எதை பிடிச்சிட்டு பிறந்தான்? காலை பிடிச்சிட்டு பிறந்தான். இப்போ ஏசாவை ஆசீர்வதிச்சாரா யாக்கோபை ஆசீர்வதிச்சாரா? ஏன் ஆசீர்வதிச்சாரு? சிங்கக்குட்டி தலை பிடிக்கும், ஆனால் ஆட்டுக்குட்டி காலை பிடிக்கும். ஆமேன். மரியாள் காலை பிடிக்கிறவள். ஆமேன். தானியேல் காலை பிடிக்கிறவன். ஆமேன். கர்த்தர் தாழ்மையில் கிருபை அளிக்கிறார். அப்போ தேவ சமூகத்தில் வந்து தாவீதை போல தாழ்மையாக இருக்கிறவர்களுக்கு, ராத்திரி போல ஜெபிக்கிறவர்களுக்கு, பக்கத்துடைய சமூகத்தில் போராடி ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் பெரிய கோடியாத்து வந்தாலும் அற்பமாக எண்ணப்பட்ட சின்ன பையனை வச்சு
சின்ன ஆட்டுக்குட்டியை வச்சு பெரிய சிங்கத்தை முடிச்சிடுவார். சின்ன ஆட்டுக்குட்டியை வச்சு, ஏய் சுண்டக்கா பையன், நீ 15-16 வயசு பையன், நாங்களாம் பெரிய பெரிய உங்கள் அண்ணன் 7 அண்ணனுங்க உட்காந்துனால சோறு தின்ட்டு தூங்குறானுங்க. 40 நாள் 30 நாள் அந்த கோலியத்தை கத்துன்னு கத்துனான். எல்லோரும் நாங்களே கொலை நடுங்கி அள்ளு விட்டு போய் படுத்துருக்கோம். அவனை பார்த்தாலே பெரிய ராட்சத்தை உயரமாக இருக்கான். அந்த தாவி சொல்கிறான், அவன் ஆஃப்டர் ஒன்றும் கிடையாது, எனக்குள்ளுக்கு ஆண்டவருக்கு முன்னாடி அவன் ஜுஜுபி, அவன் ஒன்றுமே கிடையாது. ஏன் ஒன்றும் கிடையாது? இவன் ஆடு மேய்க்கும் போது யாரை பிடிச்சிட்ருக்கான்? கத்தரை பிடிக்கிறான். ஆமேன். வீட்டில் 8 பிள்ளைங்க, 8வது பையன் தாவிது. அந்த முதல் பையன் போய் வேலைக்கு போய் ஆடு மேய்க்கல, அவன் எல்லாம் இராணுவத்தில் போய், அவன் ஆர்மி மிலிட்ரி ஆஃபீஸர். 2வது பையன் மிலிட்ரி ஆஃபீஸர், 3வது பையன் மிலிட்ரி ஆஃபீஸர், 4வது பையன் மிலிட்ரி ஆஃபீஸர், 5வது பையன் காரியில் பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர். எங்கள் பையனை திரும்ப மிலிட்ரி ஆஃபீஸர். அப்போ கடைசி பையன் அவன் லாஸ்ட்டு, அவன் மாடு மேய்க்கிறான். ஓ, கேவலமாய் வீட்டுக்குள்ளே எண்ணப்பட்டவன், சொந்த தாய் தகப்பனால கேவலமாய் நடத்தப்பட்டவன். அவன் ஆர்மி கமாண்டரு, அவன் ஆர்மி ஆஃபீஸரு, அவன் ஜென்ரலு, அவன் நேவி கமாண்டரு, அந்த கமாண்டரு இந்த கமாண்டரு, குதிரை ஓட்டுறான், அதை ஓட்டுறான். இவன் ஆடு மேய்க்கிறான். ஓ, கேவலமா எண்ணப்பட்டவன் தாவீது. இப்போ சாமுவேல் வந்து நிற்கிறான், கையில் அபிஷேக தைலத்தோடு நிற்கிறான். கேட்குறான், என்னடா ஆண்டு அவங்க அப்பா சொல்கிறே, ராஜாவுடைய பொசிஷனுக்கு ஒரு ஆள் வேக்கன்சி விழுந்துருக்குது, சவுலுக்கு பதிலாக ஒரு வேக்கன்சி விழுந்துருக்குது. இந்த வேக்கன்சியில் ராஜா போஸ்ட்டுக்கு வரத்துக்கு ஆட்களை கொண்டு வரான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் நல்லா வாசிங்க. கர்த்தர் எவ்வளோ தாழ்மையிலோன்னு எப்படி நேசிக்கிறார் என்பதை அங்கே வாசிக்கிற. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் பெத்லெஹேமுக்கு போனான். அப்பொழுது ஊரின் மேய்ப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, ஏன்னா சாமுவேல் வந்தாலே மக்களுக்கு பயம், ஏன்னா சாமுவேல் மேலே கர்த்தர் பலமாக இறங்கியிருந்தார். ஜனங்க தத்தளிக்கிறாங்க, சாமுவேல் இந்த ஊருக்கு வரானே, இந்த பெத்லெஹேமுக்குள்ளே வரானே. அதுக்கு முன்னாடி சாமுவேல் போகிறதுக்கு பயப்படுறான். பெத்லெஹேமை நான் ஏன் ஈசானிடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரர்கள் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். 1ஆம் வசனம் சொல்கிறாரு. சாமுவேல் சொன்னான், எப்படி போவேன், சவுல் இதை கேள்விப்பட்டால். 2ஆம் வசனம், எப்படி நான் பெத்லெஹேம் போவேன், சவுல் இதை கேள்விப்பட்டு, நான் சவுல் ராஜாவாக இருக்கும்போது இந்த தாவீது அபிஷேகம் பண்ண ராஜாவை அபிஷேகம் பண்ணா, சவுல் இதை கேள்விப்பட்டால். பார்த்தீங்கன்னா இவன் சிங்கக்குட்டி. சவுல் யாரு? கர்த்தரை தேடாதவன், அடுத்தவங்களை தலையை அடித்து நாசம் பண்ணுவான். அவன் கொடூரமானவன். அபிஷேகம் இருக்குது, ஆனால் கொடூரமான சுவாபம், கெட்ட சுவாபம். ஆனால் தாவீது அப்படி இல்லை, அவன் ஆட்டுக்குட்டி. ஆமேன். சவுல் அப்படி இல்லை, சிங்கம். அவன் பென்யமீன் கோத்திரம், தாவீது யூதா கோத்திரம். நல்லா கவனிங்க. பென்யமீன் கோத்திரத்தை பற்றி யாக்கோபே சாபம் விட்டான். எப்போ தெரியுமா? 49ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம். நம்ம கவனிக்கணும், ரொம்ப முக்கியம். பென்யமீனை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, பென்யமீன் பயங்கரமானவன். அந்த பென்யமீன் கோத்திரத்தை பற்றி சொல்கிறாரு. 49ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பென்யமீன்
பீறுகிற ஓனாய். பார்த்தீங்களா, அவனுக்கு என்ன பேரு? அப்பாவே தான் 12 பிள்ளைங்களுடைய சுவாபங்களாம் சொல்லிட்டு தான் சாப்பிட்றாரு. பீறுகிற ஓனாய் காலையிலே தான் இரையை பட்சிப்பான், மாலையிலே தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான். பார்த்தீங்களா, காலையில் அடிச்சு காலி பண்ணுவான், அப்புறம் கொள்ளையிட்டது என்ன செய்வான், மாலையில் என்ன செய்வான், பங்கிடுவான். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். அவருடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான். அவனுடைய ஆசீர்வாதத்தை சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். என்ன ஆசீர்வதித்தான்? முதல் குமாரன் யாரு? ரூபன், சிரேஷ்டபுத்திரன். நீ சத்துவம் உள்ளவன், முதற் பலனுமானவன், மேன்மேல் பிரதானமும் வல்லமையுமானவன், விசேஷமானவன், தண்ணீரை போல தலைமைனான். ஒன்று பிடிச்சா உயரமாக போயிடுவான், இல்லை ரொம்ப லோவாக போயிடுவான். வச்சா கொம்பு, வச்சா குடுமி, சரைச்சா மொட்டை. ரொம்ப ஹைட்டில் போவான், ரொம்ப டவுனில் போயிடுவான். ஆமேன். ரூபனுடைய வாழ்க்கை அப்பு டவுன், அப்பு டவுன், அப்பு டவுன். ஒரு நாள் ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தா ரொம்ப டவுனில் போயிடுவாங்க. ஆள் சத்தம் மூச்சு கூட வர, செத்துச்சா உயிரோடு உட்காந்து தெரியாது. ரூபனுடைய வாழ்க்கை தளம்புகிறவன். ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்டெடியாக ஓட்ட மாட்டான், ஏறுறான், ஏற்றம் இறக்கும், ஏற்றம் இறக்கும். என்றைக்கா ஒரு நாள் தடுமாறி விழுவான்னு தெரியும். இப்போ என்ன செஞ்சான்? தகப்பனுடைய மறுமணியாற்ற தப்பாக நடந்து அவனுடைய வாழ்க்கையில் மாம்சத்தில் விழுகை ஏற்பட்டு அதோடு ரூபன் அவன் தளம்பிட்டான். அவனை பற்றி அப்பா சொல்கிறாரு, சொந்த பையனை பற்றி அப்பா ஆசீர்வதிக்கிறாரு. தலைமையினவனே, மேன்மையடைய மாட்டாய், உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினான்னு சொல், ஏறினானே, என் படுக்கை மேலே ஏறிட்டான்டா என் பையன் அப்படின்னு செம வாங்கிட்டான். சாகிற வயசில் யாக்கோபு தன் 110 வயசில் தள்ளாடுற வயசில் தான் வேதனையை கொட்டுகிறான், ஆசீர்வதிக்கிறான். சிமியோன், இதில் அடுத்த 2 பிள்ளைங்க. இவங்க எப்படி இருக்காங்கன்னா ஏக சகோதரர், நெகமும் சதையுமாக இருப்பாங்க. எப்போ பேர் 2 பேரும் வெளியே போனாங்கன்னா இவன் ஒரு பட்டையும் அவன் ஒரு பட்டையும் பிடிச்சி தான் போவான். அவனுக்கு ஒரு கிருபை என்னென்னா, பட்டையும் பிடிக்கிற கிருபை, எவனால் வெட்டலாம். சிகேமில் தீனால் போய் சிஎம்ல ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. விருத்த சேதனம் பண்ணிக்கிறது கூட ஒத்துக்கிட்டாங்க. சிகேமியர் விருத்த சேதனம் பண்ணிட்டாங்க. சிகேம் மனுஷர் விருத்த சேதனம் பண்ணி தீனாலை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க விருத்த சேதனம் கூட பண்ணிட்டாங்க. யாக்கோ பேச்சுவார்த்தைலாம் முடிச்சிட்டான். யாக்கோ படுத்து வயசான இடம் தூங்கும் போது சிமியோனு லேவி நடராத்தில் ஏஞ்சி ஆளுக்கு ஒரு பட்டையை எடுத்துட்டு அவன் விருத்த சேதனை பற்றி பண்ணிட்டு நோவு கொண்டு இருக்கும்போது முழு பட்டணத்தையும் வெட்டிட்டு தோத்திர ஆண்டவரேட்டு உட்கார்ந்தாங்க. சூப்பர் கிருபை, ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஊரையே வெட்டிட்டு வந்துட்டாங்க. ஊரையே வெட்டி கவுத்து போட்டு, ஐயோ எங்களை மாதிரி நல்ல பிள்ளைங்க உலகத்திலே கிடையாது, இந்த மாதிரி வந்து உட்காந்துட்டாங்க. அதான் சொல்கிறான், சாகும்போது சொல்கிறான், டேய் சாகும்போது சொல்லிட்டு சாகுறேன்டா, நீங்கள் 2 பேரும் நகமும் சதையும் மாதிரி வெட்டிட்டு வந்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வாயை வடிச்சு உட்காந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். பார்த்தீங்களா, ஒரு அப்பா சாகும்போது அவர் சொல்லிட்டு சாகுறாரு, நீ தலைம்புற ஆள், நீ பட்டயம் பிடிக்கிற ஆள், அப்புறம் கொடுமையான கருவிகள், என் ஆத்மாவே இரகசிய ஆலோசனைக்கு உட்படாதே, என் மேன்மையே கூட்டத்தில் சேராதே, கோபத்தில் ஒரு புருஷனை கொன்று அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. முதல் 3 பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு நிலவரம். சாபம் விட்டார்ல, ஆசீர்வாதமே சாபம் மாறிச்சு. ஆமே. 4வது ஒரு பையன் இருக்கான். 1 ரூபன், 2 சிமியன், 3 லேவி, 4 யூதா. யூதா பற்றி சொல்ல பாருங்க, நீ சகோதரரால் புகழப்படுகிறவன். யூதா யார் தெரியுமா? எல்லாரோடும் இவன் நல்லவன். இந்த 12 பிள்ளைகளில் இவன் சூப்பர்.
இயேசு எதில் பிறந்தார் தெரியுமா? யூதால பிறகுறார். தாவீது எங்கே வந்தான் தெரியுமா? யூதால வரான். ஆமேன். இவன் யாரையும் கொல்ல மாட்டான், கொல்லப்படுறவனை காப்பாற்றுவான். குடியில் யோசிப்பு போட்டு உள்ளே போட்டாங்க. அந்த வாலிபன் எங்கடா போயிட்டான், என்ன பண்ணீங்க என்று சொல்லி, டேய் குடியில் போட்டு சாகிறத விட எதனா காசுக்குன்னா விற்று வேணா அனுப்பிச்சிடுங்கடா, செத்துருவன்டா பாவண்டான்ட்டு தூக்கி எடுத்தவன் யார் தெரியுமா? யூதா. இயேசு யாரு? படுகுழியிலேருந்து நம்மை தூக்கி எடுத்தவர் யூதா. சகோதரால் புகழப்படுகிறவன். இன்னைக்கு இயேசு புகழப்படுகிறார். இன்னைக்கு இயேசு சகோதரால் புகழப்படுகிறார். அல்லேலூயா. சகோதரால் புகழப்படுகிறவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரி மேல் இருக்கும். அதாவது சத்துரு யார்கள்? கர்த்தருடைய சத்துருக்கள் யாராக இருந்தாலும் சாத்தானுடைய தலைமையில இயேசுடைய கை இறங்கினது. சிலுவையில் பிசாசின் வல்லமையை உடைத்தார், சர்ப்பத்தை நசுக்கினார், பாதாளத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். தேவனுடைய சத்துருக்களை இயேசு ஜெயித்தார். யாரெல்லாம் சாத்தானுக்கு விரோதியாக இருக்கீங்களோ நீங்கள் கர்த்தருக்கு ஃப்ரெண்ட்ஸு. நான் சாத்தானுக்கு விரோதினா நான் கர்த்தருக்கு ஃப்ரெண்டு. என்ன பசியில் போட்டாலும் சரி, என்ன அற்பமாக்கினாலும் சரி, சாம்பல் படுக்க வச்சாலும் சரி, நான் சாத்தானுக்கு எனிமி தான், கர்த்தருக்கு ஃப்ரெண்டு. ஆமென். கிறிஸ்து நம்பி விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ நாசமோ சும நஷ்டமோ கஷ்டமோ வேதனையோ நிந்தி மக்கள் எல்லாம் என்னை விட்டு பிரிந்து போனாலும் கர்த்தருக்கு நான் ஃப்ரெண்டு, சாத்தானுக்கு நான் சத்துரு. அல்லேலூயா. அந்த விஷயத்தில் யூதா விட்டு கொடுக்க முடியாது. யூதா நல்லவன். ஆமென். நீ சகோதரன் சத்துரு பிடரி மேல் கை இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் இல்லை மிச்சம் இருக்க 11 பிள்ளைகளும் உனக்கு முன்னாடி பணிவார்கள். யூதா ஒரு பாலசிங்கம். இறை கவிழ் இயேசு கிறிஸ்துவர் பாலசிங்கம். அவர் சிலுவையை சுமந்து கொண்டு, இறையை கவி கொண்டு, உன்னுடைய பாவங்களை சுமந்து கொண்டு, நோய்களை சுமந்து கொண்டு, சாபங்களை சுமந்து கொண்டு, கவி கொண்டு கொல்கத்தா மலையில ஏறி போனார். இறையை கவி கொண்டு ஏறி போனான். நாங்கள் போய் அவன் ஒரு பயங்கரமான எவனை விடுங்களாமோ சுற்றி தெரிந்து சாத்தானுடைய வல்லமை முறிப்பதற்கு கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு பாலசிங்கம். சத்துருக்குருமா நிற்கும் போது பாலசிங்கம். ஆனால் தேவனுடைய பாதத்தில் கெத்செமனையில் உட்காரும் போது ஆட்டுக்குட்டி. இங்கே ஆட்டுக்குட்டி, அங்கே சாத்தானுக்குமா யுத்தம் பண்ணும்போது ஒரு பாலசிங்கம். நம்முடைய பாவங்கள், நம்முடைய நோய்கள், நம்முடைய வியாதி, நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு கொல்கத்தாவுக்கு ஏறுகிறார் பாலசிங்கம். அல்லேலூயா. இயேசுவை பற்றி தீர்க்கதரிசனமாகவே யூதாவை பற்றி பேசுகிறார். ஆமென். பேசி பாலசிங்கம், நீ சிங்கம் போல கழ சிங்கம் போல. மனைவி படுத்தாங்க. எங்கே படுத்தான்? கல்வாரியில் அடித்தாங்க, ரத்தத்தை ஊற்றிச்சு, காயப்படுத்தினாங்க, தலையில் 123 முள் அடித்தாங்க, 73 முள் உள்ளே இறங்கிச்சு. ஒரு முள்ளுக்கு 3 தேளுடைய விஷம், 219 தேல் ஒரே டைமில் கொட்டுச்சு. நம்ம எண்ணங்கள் சிந்தனையில் பரிசுத்தப்படுத்த முடியாங்க. தலைக்குள்ளே பலமான முள் என்று சொன்னால் சாபம். நம்ம தலைமையில் வச்ச சாபம். தலையெழுத்து சரியில்லைடான்னு உலகம் சொல்லுவோம். என் தலையெழுத்தை மாற்றுறது தான் முள் அவர் தலைமையில் வச்சதுனால என் தலையெழுத்தை மாற்றி அமைக்கிறவர் இயேசுடைய முள்முடி தான். அல்லேலூயா. டே, உன் தலையெழுத்து சரியில்லை, உன் ராசி சரியில்லை, நீ பிறந்த நேரம் சரியில்லை, நீ பிறந்த நேரம் யமகண்டம் ராகுகாலத்தில் பிறந்த உன்னால் வீட்டுக்கு சாபம் சொல்கிறாங்களே, அந்த சாபத்தை தான் அந்த ராகுகாலம் யமகண்டம் உலகம் சொல்லுகிற சாபத்தை முள்முடியில் ஏற்றுக்கிட்டவர் யூதா. அல்லேலூயா. முழு உலகத்துடைய சாபத்தை, முழு உலகத்துடைய பாவத்தையும் அவர் சுமந்து கொண்டு மேலே ஏறும்போது, பிதாவின் முகம் மறைக்கப்பட்ட போது, தேவனே தேவனே என்னும் கைவிட்டேன் என்று சொல்லி அங்கே நமக்கு ஜீவனை பிதாவின் ஆவியும் கையில் ஒப்புக்கொடுக்குன்னு சொல்லும்போது அங்கே மடங்கி படுத்து கொண்டான். பார்த்தீங்களா பாலசிங்கம். ஆனால் என்ன செய்யான்? மடங்கி படுத்தான்.
யாராலும் எழுப்ப முடியும். செத்தவர்கள் யாரும் எழுப்பி வந்ததே கிடையாது. ஆனால் இந்த பாலசிங்கம் யுத்தம் பண்ணி ஜெயமெடுத்து முடங்கி படுத்தாலும் 3 நாள் கர்த்தர் எழுப்பினார். எழுப்புகிறவர் யார்? கர்த்தர். கர்த்தர் யூதா கோத்திரத்தில் இருக்கிறார். ஆமென். எழுப்புகிறவர் யார்? ரோமர்கள் எழுப்பினார்களா? இல்லை. பரிசேயர் எழுப்பினார்களா? இல்லை. பிரதான ஆசிரியர் எழுப்பினார்களா? இல்லை. ஏன் அவன் எழுப்பினா? அவன் எப்படி எழுப்பினா? உன்னதமாடி மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஒரு பிதா என்னை அனுப்பினா. நான் சுயமாய் வரவில்லை, நான் சுயமாய் பேசவில்லை. என் பிதா என்னை தனியே விடவில்லை. அவருக்கு பிரியமானவில்லை செய்தபடினால ஒரு நாள் பிதா தனியே விடலை. பிதாவோடு இருக்கிறான். பிதாவே, நீர் நானும் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் உண்மையில் ஒன்றாக இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒன்றாக இருக்கணும், ஒரு மனமாக இருக்கணும். நாங்கள் ஒன்றா இருக்கிறது. இந்த 12 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது. இந்த 12 சீச்சில் சண்டை போட்டு ஒரு பிரிஞ்சு போயிடக்கூடாது. நாளைக்கு 120 பேர் சபை உருவாகும் போது சபைக்குள்ள சண்டை வந்து பிரிஞ்சு போயிடக்கூடாது. எல்லாரும் ஆட்டுக்குட்டியாக மாற்றுங்க. நான் எப்படி ஒரு ஆட்டுக்குட்டியாக பூமியில் வந்தனோ, காலை பிடிச்சிட்டே உட்காந்தனோ, சபையும் பாதத்தை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கணும். ஆண்டவர் உம்முடைய பிதாவே, இப்படி தரிசனம் வீணாக போயிடக்கூடாது, என் ஜீவனை கொடுத்து வீணாக போயிடக்கூடாது, மாம்ச சபைக்குள்ளே வந்துடக்கூடாது, சண்டை சபைக்குள்ளே வந்துடக்கூடாது. எல்லாரும் ஆட்டுக்குட்டி போல ஏசப்பா காலை பிடிக்கிற மெய்ப்பொருடி காலை பிடிக்கிற ஆட்டுக்குட்டியாக சபையை மாற்றும் ஆண்டவரே. அதுதான் இயேசு சுவாமியுடைய வேண்டுதல். உலகத்தில் மாமிசம் இருக்கலாம், சபைக்குள்ள மாமிசம் வரக்கூடாது. உலகத்தில் சண்டை போடலாம், சபைக்குள்ள சண்டை வரக்கூடாது. உலகத்தில் மாம்சம் சிங்க குட்டிகள் எட்டி பார்க்கலாம், சபைக்குள்ள ஆட்டுக்குட்டியை தான் இருக்கணும். அல்லேலூயா. உலகத்துலேயும் ஆட்டுக்குட்டியை தான் வாழணும். ஆமேன். யூதா ஒரு அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட அவன். அப்பவே ஆதி ஆமத்திலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதில் இயேசு வந்தார். சமாதான கர்த்தர் யாரு? சமாதான பிரபு யாரு? இயேசு. எங்கே வாசிக்கிறோம் அதை குறித்து? ஏசியா 9:6 வாசிக்கிறோம். ஆமேன். அவர் நாம அதிசயமானவர், ஆசிரியர் கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படுவார். ஏசியா 9:6 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் சமாதான கர்த்தர். அவர் வருமளவும் எப்போ வராரு? யூதாவை ஆசீர்வதிச்சு கிட்டத்தட்ட 2000 வருஷம் கழிச்சு தான் இயேசு கிறிஸ்து வராரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே யூதா கோத்திரத்தில் தான் இயேசு வருவார் என்பதுக்கு அடையாளமாக சமாதான கர்த்தராக இயேசு கிறிஸ்து யூத கோத்திரத்தில் பிறந்த யோசேப்புக்கு பிள்ளையாக பிறப்பார். பெத்லகேமிலே வருமளவும் செங்கோல் அவனை விட்டு இங்கே பாருங்க, செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகள். அப்போ கடைசியில் இயேசு வரும்போது என்ன வருவார்? நியாயத்திற்கு வருவார். அப்போ நியாயப்பிரமாணிகனாக வருவார். முதல்ல இயேசு வந்தபோது சமாதான கர்த்தராக வந்தார். அவருக்கு உண்மையாக கீழ்ப்பிடிஞ்சு அவரோட நைஸாக சமாதானமாக அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருந்தால் நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கலாம். இந்த கிருபின் காலத்தில் அவரோட சமாதானமாக நைஸாக போக தெரியாதவங்களுக்கு நியாய தீர்ப்பாக வருவார், நியாயப்பிரமாணிகனாக வருவார். ஜனங்கள் வந்திருக்கீங்க, சேர்ந்துருக்கீங்க, அவர்கிட்ட கர்த்தரில் சேர்ந்துருக்கிறோம். நானும் சேர்ந்துருக்கேன், நீங்களே சேர்ந்துருக்கேன். சிங்கக்குட்டிகள்லாம் நிற்காது, ஆட்டுக்குட்டிகள் நம்ம தான் கர்த்தரோடு நிற்பாங்க. இந்த உபதேசம்லாம் தெரிஞ்ச ஊழியக்காரங்களாம் 2000 பேர் 3000 பேர்லாம் வரமாட்டாங்க. ஆட்டுக்குட்டிகளுக்கு மட்டும்தான் நிற்பாங்க. சிங்கக்குட்டிகள்லாம் ஓடி போயிடுவாங்க. சிங்கக்குட்டிகளுடைய வேலை என்ன? இறையை தேடுற வேலை. சிங்கக்குட்டிகள் வேலை என்ன? 40 ஏக்கர் இடம் வாங்குறதுக்கு பைசா கொடுங்க கேட்குற வேலை. இங்கே 40 ஏக்கர் தேவையில்லை. ஒரு ஆராதனை 3 ஆராதனை 4 ஆராதனை மாற்றலாம். அதுக்குன்ட்டு 10 ஏக்கர் 30 ஏக்கர் ஏசு வரப்பாரு. அதை விட்டுனா இதெல்லாம் விட்டு தான் போக போகிறோம். காசை கொடு, அதை கொடு. பாலம் தேனும் ஓடுற தேசம் ஓன்னு சொல்லி எங்கே இருக்குது பாலம் ஓடுற தேசம்? பல்லூரில் போய் சேர்ந்தப்போ தான் பாலம் தேனும் ஓடும். இங்கேயும் ஓடாது. இங்கே வியாதி வரும், பலவீனம் வரும், நோய் வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும்.
ஆண்டவர் பெரிய இடத்த வாங்க சொல்கிறார். 40 ஏக்கர் இடம் வாங்க சொன்னார். தர்காஸ் பக்கத்தில் வாங்கினோம். தர்காஸில் வாங்கினா தர்பீஸ் கிடைக்கும். போடுங்க, வாங்கி கும்பகும்பலாக போட்டு ஒரு தென்னை மரம் ஒரு தேக்கு மரம்லாம் போட்டு ஆற்று மக்களை போய் பரலவும் சேர்க்காதீங்க. தேக்கு மரம் போட்டு வேலை குடிச்சிட்டு உட்காந்துடும். ஒரு ஆளை கொண்டு போய் பரலவும் சேர்க்கறதுக்கு உயிரே போயிடும். ஒரு ஆளை கொண்டு போய் சிக்காசு கொண்டு போகிறதுக்கு உயிரே போயிடும். நீ 10 லட்சம் கொடு, 20 லட்சம் கொடு, அந்த ஒரு இடம் வாங்குற, இந்த இடம் வாங்கு வாங்கி போட்டே இரு. ஏதோ ஒரு கிரவுண்டு 2 கிரவுண்டு சபையோட வளர்ச்சிக்காக வாங்குறது அப்படி ஏக்கர் வாங்குறான்னு விவசாயம் பண்ணுற மாதிரி. நாம் அதெல்லாம் செய்யக்கூடாது. யூதா எங்கே படுத்துக்கணும்? முடங்கி பிதாவின் பாதத்தில் போய் படுத்தான். என் ஆவி உங்களை கையில் ஒப்பு கொடுக்குறேன்ட்டு படுத்தார். தலையை சாய்த்து அந்த ஜீவனை விட்டார். அந்த ஆட்டுக்குட்டி அங்கே சாய்ச்சிது. சாத்தானோடு சிங்கம் போல எதிர்த்துச்சு. பிதா கையில் ஒப்பு கொடுக்கும்போது ஆட்டுக்குட்டி போல சாய்ஞ்சது. பிதாவின் மடியில் சாய்ஞ்சது. ஆமேன். ஒரு பூர்ணமான ஜெயம் எடுக்கிற சிங்கம், ஒரு பூர்ணமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குற, பிதாவுக்கு ஒப்பு கொடுக்குற ஆட்டுக்குட்டி. நாம் பாவத்துக்கு விரோதமாக ஏற்று நிற்கும் போது பாலசிங்கமாக மாறணும். அசுத்த ஆவிகளுக்கு விரோதமாக ஏற்று நிற்கும், மாம்சத்துக்கு விரோதமாக ஏற்று நிற்கும் போது, பொல்லாத ஆசை இச்சைகளுக்கு விரோதமாக ஏற்று நிற்கும் போது நெருப்பு மாறி சிங்கமாக மாறணும். அதே போல் கர்த்தரை பார்த்து போகும்போது சாஞ்சி படுக்கணும். அவருடைய பாதத்தில் படுக்கணும், சாஞ்சி படுக்கணும். அவர் சமாதான கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்துக்கு விரோதமாக சிங்கமாக இருக்கணும். ஆனால் பரிசுத்தத்துக்காக வரும்போது தேவனுடைய பாதத்தில் படுக்கணும். பாவம் வேறு, பரிசுத்தம் வேறு. பாவம் வந்து விரோதி, பரிசுத்தம் நமக்கு ஃப்ரெண்டு. ஆமேன். பாவம் நமக்கு விரோதி, பரிசுத்தம் நமக்கு ஃப்ரெண்டு. சாஞ்சிக்கணும். ஏசப்பா பாதத்தில். கோயிலுக்கு எங்கே வரணும்? பரிசுத்தம் வளரணும். கோயிலுக்கு எங்கே வரணும்? விசுவாசம் வளரணும். ஏன் எல்லாம் அடிக்கடி சர்ச்சை வைக்கிறார் பாஸ்டர்? விசுவாசம் வளரணும். பாஸ்டருக்கு லாபம் இல்லை. எல்லா கூட்டத்திலும் நாங்கள் காணிக்கை எடுக்கிறதும் கிடையாது. காணிக்கைக்காக நான் சபை நடத்துறதும் கிடையாது. உபவாச சபை நடத்தினது காணிக்கைக்காக நடத்தலை. சனிக்கிழமை சாயந்தரம் உபவாச கூட்டங்களில் காணிக்கை எடுப்பது கிடையாது. புதன்கிழமை பைபிள் வச்சாலும் காணிக்கை எடுப்பது கிடையாது. மற்ற சபையில் எடுப்பாங்க, இங்கே எடுக்க மாட்டோம். ஏன்னா உன் காணிக்கைக்காக ஊழியம் இல்லை. காணிக்கைலாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை நேசித்து நீங்கள் கொடுக்குற காணிக்கை, அந்த காணிக்கை பாட்டு கூட கட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம கர்த்தர் மேலே பாசம் வந்து கொடுக்கணும், அன்பு வந்து கொடுக்கணும். ஒரு தாய்க்கு பாசம் வந்தால் தான் அதுக்கு பால் சுரந்து குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும். இந்த நாய் பெற்று போட்டேன் பிசி இதுக்கு பால் கொடுக்கணுமா? அந்த தாய்க்கு விறுவிறுப்பு வந்துச்சுன்னா அந்த வீடு கத்துற குழந்தைக்கு பால் கொடுக்காது, பால் ஊறாது. ஆமேன். இல்லையா? அப்போ காணிக்கை கொடுப்பது ஏசப்பா மேலே உள்ள பாசம், ஏசப்பா மேலே உள்ள அன்பு, ஏசப்பா மேலே ஒரு நல்ல இருதயம். ஒரு மீன் வாங்கும்போது பரவாயில்ல, இந்த மீனுக்கு ஒரு 400 ரூபா கொடுக்கலாம், நல்லா வெட்டி கொடுத்துருக்கலாம், நல்ல மீனை ஆசையாக மன திருப்தியாக கொடுக்குற மாதிரி தான் ஆண்டவர் இவ்வளோ தூரம் நேசித்தார். ஆண்டவர் நம்மளுக்கு ரத்தம் கொடுத்துருக்கார். ஆண்டவர் நேசிக்க வந்திருக்கிறோம். அவர் பாலசிங்கம் மாதிரி மேலே ஏறினார். என்னுடைய சாபத்தை சுமந்தார், என் நோயை சுமந்தார், என் சாபத்தை சுமந்தார், என் பாவத்தை நிவர்த்தி செய்தார், என் பாவத்தை மன்னித்தார், எனக்கு ஒரு சமாதானம் கொடுத்தார், இன்றைக்கி சந்தோஷம் கொடுத்தார், என் பாவம் நீங்கிடுச்சு, நான் விடுதலோடு வீட்டுக்கு போகிறேன், திருப்தியாக கர்த்தருக்கு நான் கொடுக்கலாம். எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சு வெறுத்துக்கு தக்கதாக அந்த பாசத்தின் வர்றது தான் காணிக்க தவிர காணிக்க கொடு நீ தேசமாக கொடு மிரட்டி வாங்குறதில்லை. மிரட்டி வாங்குறது தப்பான காரியம். ஆனால் காணிக்க தசமாக வேண்டியது தேவன் பேர்களுக்கு அன்பினால் வரணும். ஆமேன். சில மாடுகள் பால் கறக்காது, 1 லிட்டர் தான் கறக்கும். அவன் கொடுக்குற சாப்பாடு பார்த்தா ஒரு மாதத்துக்கு நிறைய புல் வெட்டி போடுவான், வைக்கோல் போடுவான், தவிடு போடுவான். அவன் பண்ண செலவு ஜாஸ்தியாக இருக்கும். மாடு கொடுக்கறது 1 லிட்டர் தான் கொடுக்கும். அந்த மாடு கொடுக்குற 1 லிட்டரில் 1/2 லிட்டர் வீட்டுக்கு போயிடும். 1/2 லிட்டர் வியாபாரம் பண்ணனா அவன் போடுற புல், அவன் போடுற வைக்கோல், அவன் போடுறதான எல்லா தவிடுக்கு ஈடு என்னையை பார்த்தா இந்த மாடு இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான் அப்படின்ற இடத்துக்கு வந்துடும். ஆனாலும் மாடை கொடுறதுக்கு 10 தடவை, மாடு வந்து கசப்பட்டை கொடுக்கறதுக்கு 1000 தடவை இல்லை 10,000 தடவை யோசிப்பான். இது என்ன செய்யலாம்? சில கொடுமையான பால் கறக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, நெஞ்சு கடினப்படுத்திட்டு என்ன செய்வாங்கன்னா, அந்த மாட்டுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷனுடைய விலை 1000 ரூபா விலை. அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் 1 மாதம் வரைக்கும் 1 லிட்டர் கறக்கிற மாடு
7-8 லிட்டர் கறக்கும். கிராமத்தில் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும், இந்த சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம மண்ணங்கட்டியாக வாழ்ந்துட்டோம். ஆமேன். அந்த ஊசி போட்டோன்னா கறக்க 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 ஜோடு தடவை ஃபுல்லாகிட்டே வரும். அதெல்லாம் நுரைக்கும். பார்க்குறவங்க நுரைச்சி வருதுடா பால், நல்ல திக்கான பால்றான்னு இருப்பான். ஆனால் இந்த மாடு ஒரு 4 மாதம் ஊசி போட்டு கறக்க அந்த மாடை பார்த்தீங்கன்னா ஒல்லியாக எலும்பும் தோலுமா மாறும். அந்த மாடு வளர்க்குற அந்த மாட்டை ஊசி போட்டு கொள்றான். கொடூரமானவன். ஆமேன் ஆமேன். ஒரு காலத்தில் இந்த மாடு ஹெல்த்தியாக இருக்கும்போது கொடுத்த பால் அது ஜனங்களுக்கு பிரோஜனமாக இருந்துச்சு. இப்போ அது போதுமான பால் கொடுக்கல. அதனால் அது விற்கிறத விட இப்படி போட்டு ஊசி போட்டு கொண்டு பால் கொடுத்தாகணும். ஊசி போட்டு புதன்கிழமை காணிக்க, சனிக்கிழமை காணிக்க, உபவாசமாக காணிக்க போட்டு ஊசி போட்டு கொண்டு ஏக்கரை கிடக்க நிலத்தை வாங்கி ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துட்டு அந்த வேலை செய்யறதுக்கு நான் மாட்டுக்கு ஊசி போட்டு பால் கறக்கிற ஊழிக்காரனா இல்லை. ஹல்லேலூயா. மாட்டுக்கு ஊசி போட்டு பால் கறக்கக்கூடாது. மாடு செத்துடும். மாடு அழுவோம். மாடு தன் எஜமானியும் கழுத்து தன் எஜமானி முன்னே மாடு ஆடும் கத்தர் கூப்பிட, ஆண்டவரே ஊசி போட்டு என்ன கறக்கிறான், ஊசி போட்டு கொள்றான். என்னுடைய சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம், ஆனால் என் ரத்தத்துலேருந்து நிறைய பால் வெளியே போகுது. நிற்க முடியல, நடக்க முடியல, வேலை செய்ய முடியல, பாட்டு பாட முடியல, ஜெபிக்க முடியல. கொள்றான் ஆயிடும். கொள்ளுகிறவர்களும் உண்டு. கொல்லக்கூடாது. கர்த்தர் சொன்னார், காணிக்கு பாட்டுக்கிட்டலாம் பாடாத விட்டுரு, கம்ப்ளீட் ஸ்டாப். அதனால இப்போ காணிக்கு பாட்டு பாடுறது இல்லையே. மாசத்துலேருந்து பாடுறது தான் பால். பாசத்துலேருந்து கத்தருக்கு கொடுக்குறது தான் பால். கத்தரை நீ போஷித்தார், கத்தர் தவிடு போட்டார், கத்தர் புல்லு போட்டார், கத்தர் ஜீவ தண்ணீர் கொடுத்தாரு. கத்தருக்கு நான் கொடுக்குறேன். அது அன்பிலிருந்து வரணும். இப்போது விசேஷித்த ஒரு பாடலை பாடுவார்கள், நீங்கள் எல்லாம் காணிக்கையை போடுங்கள். அந்த பழக்கம் நம்ம எடுத்து விட்டாச்சு. ஏன்னா கத்தர் அந்த முட்டாள்தன புத்தியை மாற்றிட்டார். எனக்கு அது இல்லை இப்போ. ஆமேன். அல்லேலூயா. ஆனால் இந்த யூதா பொறுத்த வரைக்கும் மனப்பூர்வமாக கத்தனை சிநேகிப்பான், கத்தரோடு ஐக்கியமாக இருப்பான். யோசேப்பு குழியில் போட்ட தூக்கி விட்டவனு அவன் தான். தேவன் பார்த்துட்டு யூதாவுடைய கேரக்டரை, சின்ன வயசுலேருந்து யூதாவுடைய கேரக்டரை பார்த்துட்டு பிறந்தா இவனுக்கு தான் நான் பிறக்கணும், வேற 11 பிள்ளைகளுக்கு பிறக்கூடாது. சரி, 5வது பிள்ளை எப்படி இருக்கான் பாருங்க. இப்போ ரொம்ப நல்லா சமாதான கத்தர் வரைக்கும் இருப்பான். நியாயப்பிரமாணம் அவன் கையில் இருக்கும். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும், கோழி கழுதை குட்டியை நற்குலை திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும், திராட்சை பழங்கள் ரத்தத்திலே தன் அங்கேயும். அவன் இயேசு கிறிஸ்துடைய உடம்புல ரத்தமெல்லாம் அவனுடைய வஸ்திரத்தெல்லாம் துவச்சி வந்துச்சு. திராட்சை ரசம் என்று சொல்லி இயேசுவின் ரத்தம் ராபோஜ மதியில் கொடுக்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் கட்டப்பட்டார். ரத்தம் வடிந்தவராக தொங்கினார். வஸ்திரமெல்லாம் ரட்சிப்பின் வஸ்திரமெல்லாம் ரத்தத்தின் வஸ்திரமாய் மாறினு. இதெல்லாம் தெளிவாக தீர்க்கதரிசனமாய் யாக்கோபு தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கான். ஆமேன். 12 அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும், பற்கள் பாலினால் வெண்மையாக இருக்கும். பாலினால் வெண்மைனா தேவனுடைய வார்த்தை வசனம் நிறைந்திருக்கும். ஞானப்பால், இயேசுவின் வாய் ஞானப்பாலால் நிரம்பிக்கும். வாய் திறந்தால் வசனம் பேசினார். வாய் திறந்தால் தேவனுடைய ராஜ்யம். வாய் திறந்தால் மனம் திரும்புகள். வாயை திறந்தால் எக்காலம் துணிக்கும். வாயை திறந்தால் பூமி எதிர்ச்சி உண்டாம். வாயை திறந்தால் கடைசி காலம். வாயை திறந்தால் விசுவாசம். வாயை திறந்தால் பரிசுத்தம். அவ்வாயெல்லாம் வசனமாக நிரம்பி இருந்தது. கிருபையினால் நிரப்பப்பட்ட வார்த்தை. லூக்கா 4:22 வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து வாயில் புறப்பட்ட வார்த்தைகள் கிருபை நிறைந்த வார்த்தைகளாக இருந்தது என்று வாசிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது எத்தனாவது பையன்? 5வது பிள்ளை. 5வது பிள்ளைக்கு எத்தனை வசனம் போட்டார் பாருங்கள். 8, 9, 10, 11, 12 மொத்தம் 5 வசனம் போட்டார். உனக்கு எனக்கும் கர்த்தர் எத்தனை வசனம் போடணும்? 5 வசனம் போடணும். 1, திராட்சை கொலையில் நீ கட்டப்பட்டிருக்கணும், ரத்தம் துவைக்கப்பட்டவனாக இருக்கணும். நீ ரத்தம் துவைக்கப்பட்டவனாக இருக்கணும். கண்கள் சிகப்பான திராட்சை ரசம் போல் கண்கள் இருக்கணும்.
வாய் திறந்தா விசுவாசி வசனம் பேசணும். வாய் திறந்தவன் வாயில் வசனம் தான் வரணும், வேறு எதுவும் வரக்கூடாது. வாய் திறந்தாலே வாய் பாலினால் கழுவப்பட்டிருக்கணும். உலகத்தில் சொல்லுவாங்க, எவனோ ஒருத்தன் கெட்ட வார்த்தை டேய் முதல்ல வாயை கழுவிட சொல்கிறாங்கல்ல, வாய் கழுவணும். விசுவாசி வாயை கழுவிட்டுணும். வாய் திறந்தால் வசனம் தான் வரணும், வீணான வார்த்தை பேசக்கூடாது. எல்லாம் வாய் மாமா சரி வாயை திறந்தீங்கன்னா வசனம் தான் பேசணும். ஆமேன். 1000 சண்டை வீட்டில் வந்தாலும் வசனம் வரணும். சமாதானம் உண்டாக கிடவது அப்படின்னு சொல்லணும். ஆமேன் ஆமேன். ஒருத்தன் வீட்டில் சண்டை போட்டோன்னா உங்களுக்கு சமாதானம் அப்படி பேசுங்க. வாயில் வார்த்தைகள் வச்சுக்கிறவா அப்படின்னா அது நீ சிங்கக்குட்டி. இல்லை சமாதானம் உண்டாகிறதுன்னு நீ ஆட்டுக்குட்டி. ஆமேன். அல்லேலூயா. பல்லுக்கு பல்லு, கண்ணு கண்ணு உன் பல்ல, நீ என் பல்ல தட்டினா உன் பல்லு 4 பல்ல தட்டிட்டோன்னா அது சிங்கம், அது முடிவு பிடிக்கும். ஆனால் நாங்கள்லாம் காலை பிடிக்க பழகணும். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை யூதா மாதிரி இருக்குதா? ரத்தம் துவைக்கப்பட்டிருக்குதா? கண்களில் ரத்தம் இருக்குதா? உடம்புல ரத்தம் இருக்குதா? கல்வாரி ரத்தம் இருக்குதா? கண்ணையும் ரத்தம் வேணும். ரத்தம் கண்ணில் இருந்துச்சுன்னா தான் இச்சை வராது, அசுத்தம் வராது, மாம்சத்தில் ஆசை வராது, பண ஆசை வராது, எரிச்சல் வராது, கோபம் வராது. காரணம் கண்ணில் என்ன இருக்குது? கண்கள் இரத்தத்தால் கழுவப்பட்டது. திராட்சை ரசத்தினால சிவப்பான கண்கள், பற்கள் பாலினால் வெண்மையாக இருக்கும். சரி, 5வது பையன் செபுலோன். இவன் என்ன தெரியுமா? இவன் செபுலோன் யோர்தான கடற்கரையில் அவன் சொல்கிறான், எனக்கு லேண்ட் வேணும், இடம் வேணும். அது உள்ளுக்குள்ளே இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே உள்ள ராட்சதர் மத்தியில் இடம் வேணாம். நான் கடல் ஓரத்தில் நான் அமைக்கிறேன், என் வீட்டை அமைச்சிக்கிறேன். கடல் ஓரத்தில் எனக்கு சொத்து வேணும், சுதந்திரம் வேணும். என்னை கடல் ஓரம் விட்டுருங்க. ஓரமாக இருந்துட்டு போகிறேன். என்ன செய்கிறேன்? சில சபையில் சில விசுவாசிங்கள ஓரமாக ஒதுங்கியிருப்பாங்க. என்ன ஒரு ஓரமாக விட்டுருங்க. பரலூரில் கத்தர் ஓரமாக ஒரு இடம் கொடுப்பாரு. இங்கே வேணால் ஓரமாக சபையில் இடக்கலாம். பரலூரில் ஓரம் கிடையாது, நடுவு கிடையாது, எல்லாமே பரலவன் தான். அல்லேலூயா. என்ன விட்டுருங்கப்பா, யுத்தத்தில் வர நான் மீன் பிடிச்சிட்டு ஏதாவது சாப்பிட்டு பொழைச்சிக்கிறேன். ஓரமாக ஒதுக்கிட்டான். அவன் கடல் அருகே குடியிருப்பான். அவன் மைண்டெல்லாம் இதில் இருக்கும், கப்பல் மேலே தான் கண் இருக்கும், கத்தர் மேலே கண் இருக்காது. ஆமே. அவன் யார்? கடல் ஓரமாக குடியிருப்பான். கத்தர் யாரை பிடிச்சார்? ஊழியத்துக்கு வந்தப்போ கத்தர் முதல்ல யாரை பிடிச்சார் தெரியுமா? கப்பல் கடல் ஓரமாக பிடிச்சிருக்க பேதுருவெல்லாம் இந்த செபுலோனை சேர்ந்தவங்க. செபுலோனை கத்தர் பிடிச்சார். என்னடா கடல் ஓரத்தை உட்காந்துருக்கு, மீன் பிடிக்காதரா, மனுஷன் பிடிக்காது. பிடிச்சாரா இல்லையா? பழைய போய் டெஸ்ட் பண்ணால் புதிய ஏற்பாடு மைண்டில் ஓடி வரணும். ஆமேன். எங்கே பிடிச்சார் பேதுருவை? கடல் ஓரம் தான் பிடிச்சார். யாக்கோபு எங்கே பிடிச்சாரு? கடல் ஓரம் தான் பிடிச்சாரு. யோவான் எங்கே பிடிச்சாரு? கடல் ஓரம் தான் பிடிச்சாரு. எல்லாம் கடல் ஓரம் தான். ஊர் சென்டருக்கு வர மாட்டோம், ஓரம் ஒதுங்கி இருப்போம். கத்த சொல்ல ஓரம் ஒதுங்கி விசுவாசியை பார்த்து கத்த சொல்கிறாரு, போதும் போதும், கப்பல் போனது போதும், மீன் பிடிச்சது போதும், கத்தரை பிடி வா. கத்தர் உன்னை நேசிக்கிறா. சபைக்கு ஏதோ ஒரு கூட்டத்துக்கு வந்துட்டு ஓரமாக உட்காந்துட்டு அப்படி பின்னாடி உட்காந்துட்டு அப்படி தலையாட்டிட்டு போயிடாத. மீன் பிடிக்காத, கப்பலை பார்க்காத, கத்தரை பா. உன்னை நான் பிடிக்க வந்திருக்கிறேன். ஆமேன். உன் எல்லை சீதனம் வைக்க இருக்கும். இது 5வது பையன். அவனை பற்றி ரொம்ப சாபம் விடலை. கண்டிப்பாக நாளைக்கு நம்ம கைக்குள்ளே வருவான், கண்டிப்பாக பேதுரு வருவான்றது கத்தருக்கு தெரியும். அது யாக்கோபு பற்றி சொல்லும்போது கப்பலில் இருக்கிறவனுக்கு பிடிச்சிடலாம், கடல் ஓரத்தில் கூட பிடிச்சிடலாம். ஆனால் உலகத்தில் இருக்கிறவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கப்பலில் இருக்கிறவனை பிடிச்சிடலாம், கப்பலில் இருக்க யோனாவை கூட பிடிச்சிடலாம். ஆமேன். ஆனால் கப்பலில் மீன் பிடிக்க போன பேதுரு கூட பிடிச்சிடலாம். ஆனால் உலகத்துக்குள்ளே ஆழமாக போனவன் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மீனவர்கள் ஈஸியாக ரசிக்கப்பட்டுருவாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க, டாக்டருங்க படித்தவங்க அவ்வளோ ஈஸியாக ரசிக்கப்பட மாட்டாங்க. அவங்க ஊசி போட்டால் தான் பால் கறக்க முடியும். ஆமே. சரி, 14ஆம் வசனம். இசக்கார் 2 பொதி நடுவில், இது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான கழுது. நான் தின்னு
கொளுத்து தொப்பையெல்லாம் போட்டு வெயிட்டு மேலே வெயிட்டு போட்டு கொலஸ்ட்ரால் போட்டு ஃபேட்டு போட்டு கொலஸ்ட்ரால் போட்டு நல்லா தின்னுட்டு இந்த பக்கம் ஒரு மூட்டை இந்த பக்கம் ஒரு மூட்டை தூக்கி சுமடான்னு சொன்னால் என்னால் முடியல. ஐ கெனாட் என்னால் தூக்க முடியாது, என்னால் சுமக்க முடியாது. இந்த பக்கம் மூடியை போட்டுக்கோம், இந்த பக்கம் ஒரு மூடியை போட்டுக்கோம், எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு இந்த மூட்டை பெருசாக இருக்குது, இந்த மூட்டை பெருசாக இருக்குது, பார்த்துக்கோம். என்னங்க கொடுத்து வரல, ஐயோ வேலையா வேலை, இந்த பக்கம் ஒரு மூட்டை இந்த பக்கம் மூட்டை, ஈசக்கார் பொத்துன்னு படுத்துக்கும். அது கூட்டத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உலக பாரம், உலக கவலை, உலக யோசனை. மார்த்தாள் அநேக காரியத்தை குறித்து ரொம்ப கவலைப்படுறா. ஆனால் மரியாள் பாதத்தில் உட்காந்துருக்கா. அவள் ஆட்டுக்குட்டி, அது சிங்கம் மாதிரி பறக்குது. தோசை ஊற்று, இட்லி ஊற்று, போண்டா ஊற்று, தாழ்ச்சி ஊற்று, ஓடுத்து சிங்கக்குட்டி. ஆனால் ஆட்டுக்குட்டி கத்திரி பாட்டில் உட்காருது. இசக்கார் யார்? அது கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் நடக்கும். சாப்பிட்ணும், 50 தோசை சுட்டு வச்சுட்டேன், சாப்பிட்டுக்கிறா எல்லாரும் அப்படின்னோம். இது போய் என்ன செய்வோம், செஞ்சு வச்சுட்டு இது சாப்பிடாது, எல்லாம் சாப்பிட வச்சுட்டு பொத்துன்னு படுத்துக்கும். ஆமாவா இல்லையா? நீங்கள் இல்லை, அவன் இசைக்கார். உங்களை ஏன் நான் சொல்ல போகிறேன், நீங்கள்லாம் பாவப்பட்டவங்க, உண்மையான ஆட்டுக்குட்டிகள். நீங்கள்லாம் கத்திரிக்காரை பிடிச்சா விட மாட்டீங்க. ஆண்டவர் இறங்கி வந்து குழம்புட்டு அசைக்கிற வரைக்கும் உங்கள் செப்பெல்லாம் நெருப்பு மாதிரி பறக்கிற நெருப்பு செப்பம். ஆமே. இசைக்கார் அப்படி இல்லை. இந்த பக்கம் ஒரு வெயிட்டு, இந்த பக்கம் வெயிட்டு. ஆண்டவர் சொன்ன எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் பாரமான யாவற்றையும் சுற்றி நினைக்கிறான் பாவத்தையும் உதிரி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குறவும் முடிக்கிறோமா இயேசு நோக்கி பொறுமையோடு ஓடக்கூடிய கிருபை வாங்கிக்கொள்ளுங்க. இது பாரமாக்குது, எனக்கு உலகத்தில் வேலை இருக்குது, எனக்கு வேலை இருக்குன்னு தெரியுமா பாஸ்டர் உங்களுக்கு? நீ சர்ச்சுக்கு வான்னு சொல்கிற, நான் அங்கே போனோம், நான் இங்கே போனோம், நான் இங்கே உட்காரணும், இங்கே எச்சித்து போனோம், இங்கே தும்மணும், இங்கே மூச்சு விடணும், என்ன போய் சாயந்தரம் கொடுத்துக்கு வான்னு சொல்கிறிய? நான் யார் தெரியுமா? இசைக்கார். இந்த பக்கம் வெயிட்டு, இந்த பக்கம் வெயிட்டு, பொத்தும் படுத்து உட்காந்துருக்கேன். என்ன அசைக்காது, அசைச்சினா எல்லாரையும் அசைச்சிடுவேன். ஆமாம். இது 5வது. எத்தனாவது பிள்ளை? 6. 5 செபுலோன். சரி, அவனுக்கு இளைப்பாறுதல் நல்லது. நாடு அப்பா எங்கள் ஊர் மாதிரி வருமா? ஊர்னா ஊர், எங்கள் ஊர் குலோப்ஜாம் மாதிரி ஊர். இனிப்பு, வயிற்று வலியே வராத ஊர், தலைவலியே வராத ஊர், நெஞ்சு வலி வராத ஊர், ஹார்ட் ப்ராப்ளம் வராத ஊர், கால் வலி வராத ஊர். எங்கள் ஊர் மாதிரி வருமா? வாஷிங் பவுடர் நிர்மா, வாந்தி பேதி வருமானு பாடினாங்க ஸ்கூலில் அந்த காலத்தில். அந்த மாதிரி எங்கள் ஊர் நிர்மா, அது வாந்தி பேதி வராத ஊர். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில ஊரை பார்த்தா அது அட்டாச் ஆகிடும், ஒரு பொன் கண்டுகுட்டி மாதிரி ஆகிடும். எனக்கு எந்த ஊருக்கு போனாலும் யாதும் ஊரே அதுவும் வானம் பார்த்த பூமி. அமெரிக்கா போனால் வானம் சோப்பாயிடுமா? சோப்பாக இருக்குமா? அமெரிக்காவில் போனால் வானம் சோப்பாயிடுமா? ப்ளூவாக இருக்கும் பூமி. அமெரிக்காவில் போனால் எல்லோ ஆகிடுமா? இதே ப்ரௌன் தானே இருக்கும். நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் இதே மண் தான், எந்த ஊருக்கு போனாலும் இதே வானம் தான். கருப்பாக இருக்க ஆப்பிரிக்கா ஊருக்கு போனாலும் பூமி கருப்பாயிடுமா? பூமி ப்ரௌனாக தான் இருக்கும், மனுஷன் தான் கருப்பாக இருப்பான். வானம் என்ன கலரு? ப்ளூ. இந்த ஊர் குரோம்பேட்டில், பட்டாபுரமில், தாம்பரத்தில், அமெரிக்காவில், ஜெர்மனியில். நான் மட்டும் ஜெர்மனியில் பிறந்தோம் இப்படி இருந்தது பேசாதீங்க. எங்கள் ஊர் மாதிரி வருமானு பேசாதீங்க. எல்லா ஊரும் அதே ப்ளூ தான், அதே ப்ரௌன் தான். நீ மாறுறது தான் முக்கியம். ஊர் பிரச்சனை கிடையாது, நம்ம தான் பிரச்சனை. ஊர் ப்ராப்ளம் கிடையாது. மாத்தூரில் என்ன கலர் பேர்? ப்ளூவா எல்லோ வானமா? மாத்தூர் ப்ளூ தான் பூமி. ஸோ நீங்கள் ஊரோட உங்களை மைண்டை அட்டாச் பண்ணிங்கன்னா பல்லவத்தோட அட்டாச் பண்ண முடியாது. பல்லவத்தோட அட்டாச் பண்ணால் கத்தர் அமரம் பார்த்து சொல்கிறேன், உங்கள் ஊரை விட்டு
தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு, ஜாதியை விட்டு, தாயத்தை மட்டும் ஏன் வெளியவான்னு சொன்னா, ஊரில் ரொம்ப ஆபரணம் அட்டாச்சான்னா வண்ணாந்திரத்துக்கு வந்து தான் கர்த்தரோட பேசினார். இஸ்ரேல் தேசம் ஈப்தில் இருக்க வரைக்கும் கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. வெளியே வா, வரேன், கீழ்ப்படுகிறேன், வரேன்னு வந்தாங்க, ஆசீர்வதிச்சார். இப்போ இவன் என்ன சொல்கிறான், இளைப்பாறுதல் நல்லது என்று. நாடு வசதியாக இருக்குது, டெய்லி வஞ்சிர மீன், சொரா மீன் எல்லாம் கப்பலில் கிடைக்குது. மனசு சுமக்கிறான், கொஞ்சம் சுமக்கிறான், கொஞ்சம் மற்றவங்க உதவி செய்யறான், கொஞ்சம் சாஞ்சி கொடுக்குறான், 20% சாஞ்சி கொடுக்குறான். 20% சில கோயிலுக்கு வந்து சாஞ்சி ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணாங்க. மிச்சம் 80% உனக்கு கொஞ்சம் வேர்த்து வச்சான், ஐயோ வேர்வை போயிடுச்சு ஆண்டவரே. கொஞ்சம் கத்தி முட்டி போட்டு குதிச்சு ஜோம் பண்ண, ஐயோ முட்டி உடச்சிட்டார் ஆண்டவர். பகுதி கற்ற ஆவிக்குரிய வாழ்க்கையில் பகுதி கற்றவங்க உண்டு. ஆமேன். ரொம்ப உலக பாரம், ரொம்ப பணபாரம், அந்த பாரம், இந்த கடன் பாரம்லாம் வச்சுட்டு கோயிலில் வந்து எல்லா பாரத்தையும் இந்த அப்படி எடுத்து, ஆண்டவரே நீ பெரியவரோ சின்னவரோ, என் பாரம் எனக்கு இந்த பக்கம் ஒரு மூட்டை, அந்த பக்கம் ஒரு மூட்டை, ஆண்டவரே சபையில் தான் எனக்கு கொஞ்சம் தூங்குறது இடம், அப்படியே அந்த பாரத்தை மூட்டை மேலே சாய்ச்சிக்கிட்டு தோத்துரும். எல்லோரும் அந்நிய பாஷை போய் தோத்துறது. இளைப்பாறுதல் நல்லது. தான் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறான். அடுத்த 7வது பையன் தான் என்பது ஒரு 6வது பையன். 7வது பையன் அவன் ஒரு கோத்திரமாகி நியாயம் விசாரிப்பான். குதிரை மேலே ஏறுவான். அவன் குதிரை மேலே தான் ஏறுவான். அவன் வந்து கழுதை மேலாம் போக மாட்டான். அவனாவது கழுதை மேலே போவான் யூதா. இவன் வந்து குதிரை ஏறினா குதிரை தான். நல்லா விவிஐபி ஹைட்டில் ஏறணும். சிக்குன்னு போகணும். குதிரை மாதிரி நட, குதிரை மாதிரி பார்வை, குதிரை மாதிரி பேசி. கழுதை என்பது இயேசு கழுதை மேலே போனார். கழுதை மாதிரி தாழ்மை இயேசு. யூதா தாழ்மை, இவர் குதிரைனா அது அப்படி தான். குதிரை மேலே ஏறி பெருமையில் போகிறான், மல்லாந்து விடும்படியாக. பார்த்தீங்களா, குதிரை மேலே ஏறுவான், வச்சா குடுமி மேலே எரிக்குவான், அப்புறம் பொத்துன்னு கீழே விழுவான். பொத்துன்னு கீழே விழுந்து எந்த குதிரை தன்னை சுமந்து வந்துச்சோ அதுக்கு விரோதமாக விரியன் பாவம் மாறி அந்த குதிரை என்ன செஞ்சிருவான், கடிச்சு விடுவான். என்னடா நல்லா ஆவிக்குரிய நல்லா தெம்பா குதிச்சு நல்லா அந்நிய பாஷை பேசி ஆவி நேரம் நல்லா வளர்ந்தாங்க. ஆவிக்குரிய ஹைட்டில் வளர்ந்தாங்க. நல்ல அபிஷேகம், நல்ல தீர்க்காசனம், நல்லா வராங்க. தாப்பல் போனாங்க. பார்த்தா பொத்துன்னு வந்து பாம்பா மாறுறான். அடப்பாவி, குதிரை மேலே போனவன் எப்படி பாம்பா மாறினான் தெரியலையே. பொத்துன்னு மல்லாக்க விழுந்தான். முன்னாடி விழுந்தா வேற, பின்னாடி விழுது வேற. பின்னாடி விழுந்து பாம்பா மாறி தன்னை சுமந்து வந்த அந்த குதிரையுடைய கால் என்ன பண்ணிட்டான், கப்புன்னு கடிச்சிட்டான். கடிச்சா என்ன ஆகும் குதிரைக்கு? விரியன் பாம்பு குதிரைக்கு கடிச்சா என்ன ஆகும்? ஒன்றாகாது, சிரிக்கும். என்ன ஆகும்? செத்துரும். அப்போ இவன் யார்? இவன் யாரு? இவனை பற்றி என்ன சொல்கிற ஆண்டவர்? தானை பற்றி என்ன சொல்கிறாரு? குதிரை மேலே இருக்கிற மாதிரி தெரியும். இவன் ரொம்ப உற்சாகமாக இருப்பான், ரொம்ப வைராக்கியமாக குதிரை மேலே பறப்பான். ஆனால் அவன் உச்சி வந்து பொத்துன்னு கீழே விழுந்தானா, உச்சாணி கும்பிடுது கீழே விழுந்தானா பாம்பா மாறிடுவான். அவன் நல்லா இருக்க வரைக்கும் இல்லாக்கு நல்லது. அவன் பொத்துன்னு விழுந்தானா, கடிச்சானா செத்துரும். நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜாக்கிரதையை மல்லாக்க விடக்கூடாது. என்ன வந்தாலும் முன்னாடி போகணும். ஏறின குதிரை விட்டு கீழே இறங்கக்கூடாது. கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கணும். ஆமேன்.
அப்சலோம் நல்ல குதிரை மேலே ஏறிட்டு வந்தவன் தான். திடீர்னு பார்த்தா கொண்டை மாட்டிச்சு. சிம்சோன் நல்ல ஒரு குதிரை மேலே ஏறி போனான், வைராக்கியமான அபிஷேகம், அப்படி தூக்கிட்டு நகரத்துட்டி வாசலை தூக்கிட்டு வல்லமையாக போனவன் தான். திடீர்னு பார்த்தா அப்படி முடிய சரைச்சிட்டா, தெளில முடிஞ்சு, கிருபை போயிடுச்சு, அபிஷேகம் போயிடுச்சு. ஆட்டுக்குட்டியாக இருக்க வரைக்கும் தப்பிச்சுக்கலாம், சிங்கக்குட்டியாக இருக்கும்போது பிரச்சனை ஜாஸ்தி. ஆட்டுக்குட்டியாக இருக்கும்போது காலை பிடிச்சி அப்பா 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 தப்பிச்சுக்கலாம். ஆமே. யாத்திரம்னா சிங்கத்துக்கு பார்த்து சிங்கன்னு போட்டு ஆட்டம் போட்டால் பொத்துன்னு பாம்பாக மாறிட வேண்டியதான். நம்மை தாழ்த்திக்கிட்டே இருக்கணும், சாகிற வரைக்கும் தாழ்த்தணும். ஆமே. 7வது பையன் என்ன செய்யல, தாழ்த்தலை, கீழே விழுந்தோன்னாச்சு. தாழ்மை இல்லாதவன் பெருமைனால ஒருத்தன் விழுந்தானா அவன் பாம்பை மாறிடுவான். நமக்கு பெருமை வந்து கீழே விழுந்தோன்னா, நானாக இருந்தாலும், ஊழியக்காரனாக நானாக இருந்தாலும், விசுவாசியாக நாம் யாராக இருந்தாலும், நல்லா உயர்த்தி கத்தர் வைக்கும்போது பொத்துன்னு விழுந்தோன்னா பாம்பை மாறிடும். மோசி கையில் கோலை கீழே போட்டோன்னே ஆச்சு. ஆமாம். தேவனுடைய கையை விட்டு கீழே விழுந்தோன்னா பாம்பாக மாறிடும். தேவனுடைய கையில் இருக்கிறீங்க நீ ராஜா, அவருடைய கையை விட்டு கீழே விழுந்தா நீ பாம்பு. ஆமென் ஆமென். சவுல் கத்தரி கையில் இல்லாத போது அவன் எல்லாரும் போய் கடிச்சான், அடித்தான், ஓடிச்சான். பாம்பு கத்தரி கையில் வந்தவொடனே அவன் ராஜா. இருக்கிறீங்களா? இதெல்லாம் கத்தர் உங்களை சிந்திக்க வைக்கிறதுக்கு பேசுகிறார். இவன் தான் இப்போ கீழே விழுந்தா என்ன பண்ணணும்? கீழே விழுந்தாச்சுன்னா, ஆண்டவரே நான் குறைவுள்ளவன், பெருமையில் ஆடிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சுங்க, ஒரு ரட்சிப்பு காத்திருக்கிறேன்னு சொன்னால் கர்த்தர் தூக்கி எடுப்பார். பாம்பை மாற்றுவார். பாம்பாக போன ஆளை கூட மாற்றிடுவார். தாழ்த்துனா மாற்றுவார், சீர்னா மாற்ற மாட்டார். தாழ்த்துனா மாற்றுவார், சீர்னா மாற்ற மாட்டார். அதுக்கப்புறம் சரி, இந்த அதிகாரத்தை நீங்கள் போய் வாசித்து கொடுங்க. விசுவாசிகள் கூட்டத்தை 12 கூறு கட்டுறார். 12 ரகமான, இது கெளுத்தி மீன், இது வஞ்சிர மீன், இது வௌவாது என்று சொல்லி 12 கூறு கட்டுறார். ரூபன் ஒரு கூறு, நப்தலி ஒரு கூறு, இசக்கார் ஒரு கூறு கட்டுறார். நீங்கள் எந்த கூறில் மாற்றுறீங்கன்றதை மட்டும் பார்த்துக்கணுங்க. ஆமென். நான் யூதாவில் தான் இருப்பேன்னா அதிலே இருங்க. யூதாக்குள்ளே வாங்க. ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால், யூதாக்குள்ளே இருந்தால், கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவனுக்குள்ளே செபுலோன் வரமாட்டான், தான் வரமாட்டான், காத் வரமாட்டான், நப்தலி வரமாட்டான், ரூபன் வரமாட்டான். என் ஊர் வந்து பெத்லெஹேம், நான் பிறந்த இடம் பெத்லெஹேம், நான் ரசிக்கப்பட்ட இடம் பெத்லெஹேம், நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவன், நான் யூத கோத்திரம், நான் பெனிமினி கோத்திரம் அல்ல. அப்படி பார்க்கும்போது கடைசி கோத்திரம் பெனிமினி கோத்திரம். ஏன் அவனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்க. பெனிமினி கோத்திரத்தை வாசித்து பாருங்க. பெனிமின் கோத்திரத்தை 49ஆம் அதிகாரத்தில் பெனிமின் கோத்திரத்தை சொல்கிறாரு. 27 பீறுகிற ஓனாய், காலையில் இதைய பட்சிப்பான். ஸோ இதன் லாஸ்ட் பையன் பென்னிமின். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலில் 12 கோத்திரத்தார். பழைய ஏற்பாட்டில் 12 கோத்திரம், புதிய ஏற்பாட்டில் 12 சிஷ்யர்கள். ஆண்டவர் நம்ம கொடுத்ததான உபதேசங்கள் 12 உபதேசங்கள் உண்டு, நிறைய விஷயங்கள் உண்டு. இவையெல்லாம் இருந்தாலும் கூட சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். அந்த பாயிண்ட்டு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன். இப்போது சவுல் யார்? பென்னிமின் கோத்திரம் தான். அவன் எப்படிப்பட்டவனா? நீ நான் வந்த பிறகு தான் பலி செலுத்தணும் சாமியை சொன்னால, அவனும் அபிஷேகம் பெற்றவன் தானே, தீர்க்கதரிசி சொன்னவன் தானே, அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனாலும் சவுல் சாமியார் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான்? பலி செலுத்திட்டான். அவன் டிஸ்ஒபீடியன், அது முந்திரிக்கோட்டை, அவசர புத்தி. ஆமேன். அப்புறம் என்ன சொல்கிறான் ஆண்டவர்? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் அமலேக்கிற மொத்தமாக காலி பண்ணின்னு சொன்னார். இவர் என்ன பண்ணார்? செட்டிங்கா
பத்திரமா ஆகாகையும் ஆட்டையும் மாடுகளையும் கொழுமையானவைகளை சிறப்பானவைகளை ஹை கிளாஸ். ஆமீன். சில சபையில் பார்த்தா 1 லட்சம் காணிக்க கொடுக்குறவங்கள பாஸ்டர் விவிஐபின்னு வச்சுருப்பார். 10 ரூபா காணிக்க எடுக்கிறேன், அந்த அந்த பொம்பளை பார்த்து பாஸ்டர் பார்க்க முடியாது, பேசி அனுப்பு அனுப்பிச்சிடுவார். நீங்கள் போய் பாருங்கள், பெரிய சபையில் போய் பாருங்கள். காணிக்க கொடுக்குறவங்களுக்கு பாஸ்டர் வந்து பேசுவார். அது 50,000 60,000 60,000 கொடுக்குறவங்களும் இருக்காங்க தசமாகும். அப்படி கொடுக்குறவங்களுக்கு பாஸ்டர் வந்து சோத்திரமோ சோத்திரம் சோத்திரம் செஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கு மட்டும்தான் இனோவா கார் இருப்போம். ஒரு 7 குடும்பம் குடிசையில் இருப்பாங்க, ஓட்டை கொண்டிருக்கோம். அந்த வீட்டுக்கு பாஸ்டர் போக மாட்டார். என் மூப்பரை அனுப்புகிறேன், என் சபை மூப்பரை அனுப்புவாங்க, எங்கள் சபையை விசுவாசிக்கு 4 பேர் அனுப்புகிறேன், ஒரு ஏரியா பேரை வச்சுட்டு போயிடுவாங்க. பாஸ்டர் ஒரு நாள் கால் வைக்க மாட்டார். ஆமே உண்மை. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் செய், ஏற்றுக்கொள்ளாட்டியும் செய், என்னை நம்பணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்பினா சரி. நான் சொல்வது 32 வருஷம் ஊழியத்தின் அனுபவத்தை வாய்த்து பேசுகிறேன். கொடுத்தா நல்லவங்க, கொடுக்காவிட்டா கெட்டவங்க. நிறையா கொடுக்கணும், காணிக்க வாரி வழங்கணும். அப்படிப்பட்ட வீட்டுக்கு பாஸ்டர், அந்த வீட்டில் பாஸ்டருடைய இனோவா கார் வந்து நிற்கும். அது ஊழியமே இல்லை, அது பிஸ்னஸ், இது ஊழியம். ஆமேன். ஏன்னு வீலை சொல்கிறேன்னா, சவுல் யாருன்னா ரொம்ப காஸ்ட்லியான பொருளாக செட் பண்ணிட்டாரு. அவன் நினச்சிட்டான் ஆண்டவர் கண்ணு தெரியாதுடா, ஆண்டவர் கண்ணு தெரியாது. ஆண்டவர் அந்த சாமியார் ஒருத்தவனால வயசான தாடி வச்சுக்கிட்டு அந்த சாமியார் பாஸ்டர், அவருக்கு கண்ணு தெரியாது. அவர் ஒரு முட்டாள், பாஸ்டரும் முட்டாள், அவனுக்கு கர்த்தரும் முட்டாள். அந்த சவுல் வந்து பீறுகிற ஓனாய் எல்லாத்தையும் கொள்ளடிச்சு தான் வயிற்றுக்கு பிரியாணி போட்டு வச்சுக்கிட்டான். ஐயோ பாஸ்டர் வருவார், கேட்பார், திருட்டுத்தனம் பண்ணிட்டோமே, ஒழிச்சு வச்சுட்டோமே, பொய் சொன்ன மாட்டிக்குவோமேன்னு பயம் கிடையாது. அவன் கிடைக்கிறான் கிழமை இந்த பாஸ்டர் புத்தகம் வரும். அவர் ஒருத்தர் கத்தர், அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். என்ன பண்ணுவார் அவர்? பார்த்தான், அப்படி சாமியில் வந்தான். ஒன்றும் சாமியில் பயணிஞ்ச டேய் சொன்னபடி செஞ்சிட்டேன்றியா? செஞ்சிட்டேன், கத்த சொன்னதெல்லாம் செஞ்சிட்டேன், எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். சூப்பராக சொன்னடா பொய், அச்சடா பொய். பென்னிமின்னு பொய் சொல்லுவான். பென்னிமின் கோத்திரம் பீறுகிற ஓனாய். அது கிருபையை காத்துக்கொள்ளாது, அபிஷேகத்தை காத்துக்கொள்ளாது, வல்லமையை காத்துக்கொள்ளாது, ஞானத்தை காத்துக்கொள்ளாது, விசுவாசத்தை காத்துக்கொள்ளாது, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாது, எக்குதிக்கா செய்யும். இது செய்யாதுன்னா அது செய்யும், செய்யினா செய்யாது, மாற்றி செய்யும், உள்டா திருப்பி உள்டா அடிக்கும். பீறுகிற ஓனாய். நமக்கு அந்த பென்னிமின் கோத்திரத்தில் நமக்கு வேலை கிடையாது. சவுல் பென்னிமின் கோத்திரம். பழைய புதிய ஏற்பாடுக்கார சவுலும் கூட பென்னிமின் கோத்திரம் சேர்ந்தவன். பழைய ஏற்பாடுக்கார சவுலும் பென்னிமின் கோத்திரம். பென்னிமின் கோத்திரம் என்னது? பீறுகிற ஓனாய். ஓனாயாக வாழக்கூடாது, ஆட்டுக்குட்டியாக வாழணும். அதனால் கர்த்தர் செய்கிறாரு, அந்த சவுளுடைய காரியத்தை விசாரிக்கிறார். அந்த ஆடு மாடு மேல் சத்தம் போடுது, என்னடா இது, வாட் இஸ் திஸ்? தாத்தா கண்ணு தெரியுதுன்னு நினச்சேன், தாத்தா ஒரு கிழவன் நினச்சேன், அந்த கிழவனுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த கிழவனுக்கு ஒன்றும் தெரியாது, கர்த்தருக்கு தெரியும்ல. கர்த்தரை ஏமாற்ற முடியுமா? கிழவனை ஏமாற்றலாம், பாஸ்டரை ஏமாற்றலாம், தேவனாய கர்த்தரை ஏமாற்ற முடியாது. பாவம், நாளைக்கு செத்து கூட போயிடுவார். ஆனால் கர்த்தரை பார், கர்த்தர் எல்லாவற்றையும் நீரனை காண்கிற தேவன், நீரனை காண்கிற தேவன். அந்த நெஞ்சில் பயம் இல்லை. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உன் ராஜ்யபாரம் போயிடுச்சுப்பா, உன் அபிஷேகம் போயிடுச்சு, உன் ராஜ்யபாரம் போயிடுச்சு. உன்னை விட சிறப்பாக ஒருத்தனுக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்க போகிறான். திரும்புகிறான். சாமியாருடைய வஸ்திரத்தை சவுல் பிடிச்சான், 2 டாராக கிழிஞ்சுது. கரெக்டாக அடையாளம். நான் சொன்ன வார்த்தைக்கும் நீ கிழிச்சதுக்கும் கர்த்தர் சீட்டை கிழிச்சிட்டாரா அப்படி சொல்லிட்டு போனான். இருக்கிறீங்களா? கர்த்தருடைய பார்வையில் நம்ம சீட்டு கிழியக்கூடாது, நம்முடைய வஸ்திரம் கிழியக்கூடாது.
ரட்சிப்பு கிழியக்கூடாது, துதியின் ஆடை கிழியக்கூடாது, அபிஷேகம் கிழிஞ்சிடக்கூடாது, தேவன் மேல் இருக்கிற அந்த அன்பு கிழிஞ்சு போயிடக்கூடாது. சக்கரையாய் வஸ்திரங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போதான் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸுக்கு வரேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் எப்படா நான் பெத்லெஹேம் போவேன்னு சொல்லி அவன் கேட்குறான். சாமுவேல் கேட்குறான், நீ ஒரு காளை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன். ஆண்டவர் டெக்னிக் கொடுக்குற. இவன் சும்மா சாமியில் பெத்லெஹேம் கூட வந்து பிரச்சனை வந்துடும். ஆகிய என்ன செய்ய, சும்மா போகாத, காளையை எடுத்துட்டு ஒரு காளையை பிடிச்சி, காளை மாடை பிடிச்சிட்டு போ. ஏண்டா இந்த ஊருக்குள்ளே வந்த, பயமாக இருக்கடா, டேய் நீ வல்லமையான சாமியாரா, இதை சாவகம் போட்டு போகிறேன்னு சொன்னாங்க. பயமுத்துனா ஒன்றும் பயப்படாதீங்க, காளையை கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தேன்னு சொல்லி ஆண்டவரே டெக்னிக்கு கற்றுக் கொடுக்குறார். ஏன்னா சாமியில் கண்ட ஜனங்க பயந்தாங்க. அந்த ஊழியக்காரன் சொன்னால் அப்படி நடக்கும். ஏய் சாப்பிடுன்னு சொன்னால் அப்படி செத்து விழுந்துருவான். அவ்வளோ பவரான ஊழியக்காரன். சாமியில் சாதாரண ஊழியக்காரன் இல்லை, பயங்கர வாயில் வார்த்தை அவ்வளோ பவராக இருக்கும். அவ்வளோ அபிஷேகம் அவனுக்கு இருந்துச்சு. பலியிட வந்தேன்னு சொல்லி ஈசாயை பலி செலுத்துகிற விருந்துக்கு ஈசாயை நீ கூப்பிடு, இன்விடேஷன் நீ கூட, நான் பலி செலுத்த போகிறேன், பலி செலுத்துறதுக்கு நீ வான்ட்டு ஈசாய் குடும்பத்தை கூப்பிட்டு அனுப்பு. அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணுன்றது உனக்கு அறிவிப்பேன். அப்போ இவன் சும்மா போக முடியாது பெத்லெஹேமுக்குள்ளே. இவனை பார்த்தா ஜனங்க பயப்படுறாங்க. இவன் வந்தால் ஏதோ ஒன்று ஆசீர்வாதம் வரணும், இல்லை சாபம் வந்துடும். அடே ஏன்டா இங்கே வந்து பயந்துடக்கூடாதுன்ட்டு காளையை பிடிச்சிட்டு போ, காளையை வெட்டி பலி செலுத்துகிற பலிபீடத்தை கட்டு. அப்போ ஈசாய் குடும்பத்தையும் எல்லாம் வருவாங்க. ஈசாய் குடும்பத்தை கூப்பிடு, அவனை பார்த்தோன்னு என்ன சொல்லணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். கர்த்தர் வழி நடத்துகிற விதம். ஆமென். பென்யமீனுக்கு சீட்டு கிழிஞ்சிச்சு. இப்போ யாருக்கு சீட்டு வருது? யூதாக்கு வருது. பென்யமீனுக்கு சீட்டு கிழிஞ்சிடும். நம்முடைய வாழ்க்கையில் பென்யமீன் மாதிரி பெருகிற ஓனாயாய் வாழ்ந்து கொண்டது, அந்நிய பாஷை பேசி ஆவி நிரம்பி சோத்திரம் பண்ணி எல்லாம் பண்ணலாம். ஆனால் பெருகிற ஓனாயாக இருந்தால் சீட்டு கிழிஞ்சிடும். ஆனால் தாவீது மாதிரி கர்த்தரை எக்காலத்து சோத்தரிப்பேன், துதிய போதின் வாயில் இருக்கும், ஆலயத்தில் தங்கியிருப்பேன், ஆலயத்தில் தங்கியிருப்பதே அழுவேன், பிடிச்சா கர்த்தர் காலத்தான் பிடிச்சிருப்பேன், உச்சாணி கொம்பு ஏற மாட்டேன், குதிரை மேலே ஏற மாட்டேன், கழுது மேலே ஏற மாட்டேன், காலில் படுத்து கிடப்பேன். கிருபை. கிருபை யாருக்கு கிருபை கொடுக்குறாரு? ஆட்டுக்குட்டிகளுக்கு. சிங்கங்களுக்கு கிருபை இல்லை. ஆட்டுக்குட்டி போல கர்த்தர் பார்த்துல சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து, சிங்கக்குட்டிகள் யார்? தன் தேவைக்கு தனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா சும்மா வந்து எட்டி போய் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க போயிடும். ஆனால் ஆட்டுக்குட்டி அப்படி இல்லை, எப்போ வேணால் வந்து முட்டி போட்டு ஜெபிச்சுட்டே இருக்கும். அண்ணா அதை போல் ஆசாரியின் பாஸ்டர் போயிட்டா கூட ஜெபம் நடந்துகிட்டே இருக்கும். அது ஆட்டுக்குட்டி. அது ஏசப்பா காலை சுற்றி 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 ஏசு சாமி காலை சுற்றி சுற்றி வரும். பேதுரு யோவான் யாக்கோபு போல். மற்றவன் சுற்றினால 9 பேர் சுற்றுவான், 3 பேர் சுற்ற மாட்டான். அவர்கிட்டயே சுற்றிட்டு இருப்பான். வாசி. நான் சொன்ன பிறகு யார் அபிஷேகம் பண்ணணும்னு நான் சொல்கிறேனோ அவனை அபிஷேகம் பண்ணும். 7 பேர் எங்கே இருக்கான்? எல்லாம் மிலிட்ரி, டாக்டர், இன்ஜினியர். அப்போது பார்த்து ஜனங்க கேட்குறாங்க, எப்பா இந்த ஊருக்கு வரீங்கப்பா, என்னப்பா நீ வந்துருக்க, சமாதானமா, தத்தளிப்பா, சமாதானமானு கேட்குறாங்க. 4ஆம் வசனம். உடனே அவசரம். ஆமாம், அதை கேட்குறாங்க. ஜனம் கேட்குறாங்க, சமாதானமாக தத்தளிப்பான், தத்தளிப்போடு எதிர்கொண்டு வந்து சமாதானமான்றாங்க. அதுக்கு சாமுவேல், சமாதானம் தான் கர்த்தருக்கு பலியிடுவன். கர்த்தர் நாடகம் போட்டால் தான், கத்திரி நாடகம் போட்டு தான் உள்ளே போகிறார். அந்த ஊரில் தான் பிறக்க போகிற பெத்லெஹேமில் ஆண்டவரே நாடகம் போட்டு போகிறார். அப்போ எவ்வளோ கொழுப்புள்ள ஜனங்க இருந்திருப்பாங்க பாருங்கள்.
பரிசுத்த நீங்கள் உங்களை பரிசுத்த பண்ணி என்னுடைய பலிவிருந்துக்கு வாங்க. ஈசாயும் குமாரனையும் பரிசுத்தம் பண்ணி ஈசாய் வீட்டுக்கு போகலை, பலி விருந்தில் உட்கார வைக்கிறோம். வச்சபோது எலியாபை பார்த்த உடனே இவன் தான் ஆக்கும் என்றான். எலியாபு யாரு? ஃபர்ஸ்ட் பையன் இவன் தான். நல்லா ஹைட்டா வெயிட்டா ஸ்ட்ராங்காக இந்த மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்துருக்காரு. ஹாய் ஓய் ஹாய் ஓய் ஹாய் ஓய் விசில் அடித்து ஏறி பட்டாட் பண்ண ஓடுறான். அவனால் ஜிம்மு கிம்மெல்லாம் போயிட்டு 6 பேக்கில் போட்டு அவன் பெரிய சீமான் மாதிரி இருக்கிறான். எப்பா கமலஹாசன் தோத்துருவான் அந்த மாதிரி இருக்கிறான். எப்பா இவன் தாண்டா ராஜாவாகணும் அப்படின்னு சாமி நினைக்கிறான். கத்த சொல்ற, டேய் இவன் ஏன்டா பார்க்குற? அற்பமாக ஒருத்தர் இருப்பான், அவனை தான் கத்தர் பார்ப்பாரு. ஹைட் வெயிட்டு 6 பேக் வச்சு ஆய் மாப்பிள்ளை மாதிரி இருக்கான்ல. என்னடா மாப்பிள்ளை இவன் லூஸ், இவன் வேணாம், இவன் வானே வேணாம், இவன் ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்க மாட்டான். இவன் முகத்தையும் இவன் சரீரத்தையும் இவன் வளர்ச்சியும் கூடு கொண்டு இருக்குன்னு பார்க்குறியா? புறக்கணித்தேன். கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அடுத்த பையனை கொண்டு வரான், 2வது பையன். This is my second son. இவனு ஆர்மியில் மேஜர் ஆஃபீஸர். கமான் நம்பர் 2. என்ன நம்பர் 2? அண்ணர் பார்க்குறாரு. இவனையும் கத்த தெரிந்து கொள்ளவில்லை. 9ஆம் வசனம் சம்மா, அது 3வது பையன், அவனையும் கத்த தெரிந்து கொள்ளவில்லை. இப்படி ஈசாய் குமாரர்களே 7 பேரை 10ஆம் வசனத்தில் 7 பேரை கொண்டு வந்துட்டாங்க. 7 பேரும் ஆர்மியில் பெரிய பெரிய ஆஃபீஸருங்க. லூஸுங்க போங்களா, நாயங்கடம் தோத்திட்டார் ஆண்டவர். பெரிய பெரிய ஆட்கள் லூஸுங்க மாதிரி தோத்திட்டார் ஆண்டவர். ஆளை பார்க்குற, ஹைட்டு பார்க்குற, வெயிட்டு பார்க்குற, ஊரை பார்க்குற, வேலையை பார்க்குற, வருமானத்தை பார்க்குற, கார் வச்சுருக்கானா, லாரி வச்சுருக்கானா, வீடு வச்சுருக்கானா பார்க்குற. நீ அதெல்லாம் பார்க்க மாட்டேன் நான். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? 7 தானா? 7 பேர் அப்பா கொண்டு நிறுத்தினால. அப்பா கூட அவன் வாய் நோட்டம் இருக்கான்னு சொல்லிட்டாங்கல்ல, சொன்னானா? அப்போ என்ன அர்த்தம்? 8 பேர் இருக்கிறாங்க. ஆனால் தாவீது இந்த வீட்டில் இருந்தும் செத்தவன் மாதிரி தான். ஹலோ, இருக்கிறான் ஆனால் இல்லாதவன் போல. இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு ஆடி சில படிக்காத பிள்ளைங்க நினைச்சாங்க, அப்பா டேய் நீ மாடு தானே மேய்க்கணும் சொல்கிறாங்களா இல்லையா? என்ன படிக்கிற நீ? முட்டை வாங்கிட்டு வர, நீ மாடு மேய்ப்போ, சாணி பொருளுக்கு போ. அந்த மாதிரி அவன் தண்ணி தெளிச்சு, அப்பா நீ ஆர்மிக்கு போக முடியாது, நீ டாக்டர் ஆக முடியாது, இன்ஜினியர் ஆக முடியாது, முன்னால் 10 ரூபா லாபம் இல்லை, போய் மாடு மேய்டா அப்படின்னு தோத்தி விட்ட பையன்தான். 8வது ஒரு பையன் இருக்கான, அப்பா வாய்த்தது சொல்லலை. இருந்தும் அப்பா பார்வையில் பையன் இல்லாதவனை போல செத்தவனாக இருக்கிறான். ஹலோ, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் கூட செத்தவங்களை தான் நினைக்கிறாங்களா? கவலைப்பட, உங்கள் மேலாம் கத்தர் கண்ணை வைக்கிறார். சிலவங்க எத்தனை இடங்களில் நான் இருந்து செத்தவனமாக இருந்திருக்கேன். சிலருடைய பார்வையில் செத்தவன மாதிரி தான் இருந்திருக்கேன், பிரச்சனை இல்லை. ஆனால் கத்தருடைய கண்கள் என் மேலே இருக்குது. நல்ல ஊழியக்காரன் தான் அநேக செத்தவனை மாதிரி தான் பார்ப்பாங்க. அரைக்குறை இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து காணி கிடைக்கணும்னு தான் ஒரு நல்ல ஒரு கமலஹாசன் மாதிரி பார்ப்பாங்க. என்ன மாதிரி ஆக்களை செத்தா நல்லா இருக்கும்னு பார்ப்பாங்க. பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. செத்தவனாக இருக்கட்டும்னு நினச்சாதான் கர்த்தர் நம்ம கண்ணை வைப்பார். உங்கள் வீட்டில் உங்களை அற்பமாக ஓரம் ஒதுக்கி 3 பிள்ளைங்க இருக்காங்க, 4வது ஒருத்தி இருக்கா, அவெல்லாம் கணக்கில் இல்லை, அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. இவ படிச்சிருக்கா, இவ படிச்சிருக்கா, அவள் வேஸ்ட்டு, அவள் சாக்கடை அப்படின்னு மாதிரி போட்டிருப்பீங்களே. அந்த சாக்கடைன்னு போடப்பட்டவனை தான் கர்த்தர் கையில் எடுக்கிறார். இருக்கிறீங்களா? நீங்கள் எப்படி தெரியல, உங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்துறீங்களே தெரியல. இந்த ஈசா என்ற பையன் 7 பிள்ளை, அவன் ஆர்மியில் இருக்கான், அவன் கமாண்டராக இருக்கான், அவன் நிறைய காசை கொண்டு வந்து கொடுக்குறான், அதை கொண்டு வரான், இதை கொண்டு வரான். டேய்
ஆடுமே, ஆடு பீயலாம் பொறுக்கு போ. அப்பதான் சாமியார் சொல்றான், இவ்வளவுதானா? அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். ஏன் அவனே சொல்ல வேண்டிய பாஸ்டர் கேட்டதான் சொல்லுவாங்க. வேணாம், பாஸ்டரா கேட்கட்டும், அவரா கேட்கட்டும், அப்ப சொல்லிக்கலான்னா அது விசுவாசியா சொல்லாது. பாஸ்டர் வந்து இன்னும் ஆச்சு, அவங்க என்னாச்சு, இவங்க கரெக்டாக தான் வாய் திறக்கும். அது வரைக்கும் வாயை கொழுக்கட்டை உள்ள முழுங்கும், வெளியே முடியே இருக்கும். என்னடா பாம்பு வாய் திறக்க மாட்டேது, அது உள்ளே முழுங்கிட்டு இருக்குது, உள்ளே போல என்ன பண்ணுறோம்? அதை கக்க வைக்கணும், கக்க வைக்கிறான். இவ்வளோதானா கக்குறான். பார்த்தா தாவீது உள்ள இருக்கிறான். உள்ளே முழுங்க வைங்க, காக்கவும் முடியாமல் தாவீது உள்ளே வச்சுருக்கான். இவன் கணக்கில் இல்லை, அப்பா கணக்கில் இல்லை, ஆண்டவர் கணக்கில் இருக்கிறான். ஹலோ, ஆட்டுக்குட்டியாக இருந்தால் உங்களை கணக்கில் வைக்க மாட்டாங்க. சிங்கமாக இருந்தால் அவன் போனா எது சாதிச்சிட்டான் அப்படின்னா, ஐயோ இவர் ஆர்மி கமாண்டர் மாதிரி என் புள்ள அப்படி தூக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் வாயில் வச்சுட்டு கக்க முடியாமல் முழுங்க முடியாமல் இது வேஸ்ட் நினைக்கிறீங்க பார்த்தீங்க, இதுதான் கர்த்தருடைய பார்வைக்கு வெளியேறப்பட்டது. ஆமீன் கம்மியாகும். இனிமேல் ஆமீன் வராது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா அங்கே கிருபை படுத்துக்கிச்சு, பொதியின் 2 பொதியின் மத்தியில் படுத்துச்சு. இசக்கார் படுத்துக்கிச்சு. நல்லா இருந்துச்சு பாஸ்டர். ஆனால் இப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர். கிழிச்சான்னு சொன்னீங்களா, அது நல்லா இருந்துச்சு. படுத்தான்னு சொன்னீங்களா, அது நல்லா வர்றதே ஒரு கூட்டம் தான். அந்த ஒரு கூட்டத்தில் ஒழுங்காக பசங்க பண்ணிட்டு போகணுன்னு பார்க்குறேன். அடிச்சு கிழிச்சு கொண்டு அதை கூட்டம் முடிச்சுட்டு, இதுதான் சத்தியம். வாசிங்க. இருக்கிறான் அப்படின்னா அவன் ஒன்றுக்கு உதவாத நீ தள்ளி வச்சுட்ட, நீ ஒதுக்கி வச்சுட்ட, அப்படி போய் ஆடு மைனாக தோத்திட்ட. எனக்கு அவன் வெளியில் பெற்றவன், அவன் ஆட்டுக்குட்டி, என் காலை பிடிக்கிறவன், அவனை போய் பார்த்து கூட்டிகிட்டு வரணும். ஆமேன். அப்பொழுது சாமி ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைத்து கொண்டு வா, அவன் இங்கே வர வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், வந்து இருக்க மாட்டேன். பாருங்க, இப்போ ஈசா எங்கேயும் அந்த தாவீது எங்கேயும் போய் மேய்ச்சிட்டு போயிருக்கான்ல, ஆள் அனுப்புறான்ல, கண்ணை வச்சுட்டு போனாங்களா, காதை வச்சுட்டு போனாங்களா? தாவீதை கண்டுபிடிக்கணும்னா கண்ணை வச்சு கண்டுபிடிக்க முடியாது, காதை வச்சு கண்டுபிடிக்கணும். தாவீதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? ரோஸ்மேரியம்மா, தாவீதை எப்படி கண்டுபிடிக்கணும்? கண்ணை வச்சு கண்டுபிடிக்கலாமா, காதை வச்சு கண்டுபிடிக்கலாமா? ஓ, கண்ணில் கண்டுபிடிச்சலாம். அப்பா நீங்கள் பயங்கரமாக தெரிச்சியா இருக்கு. தாவீதை கண்டுபிடிக்கணும்னு நடுக்காட்டுக்குள்ளே மலை ஓரத்தில் அடிவாரத்தில் எங்கேயோ உட்காந்து 10 மைல் தள்ளி எங்கேயோ உட்காந்துருப்பான். அவனை கண்டுபிடிக்கணும்னா தெலுசை வச்சு ஈஸ்டா வெஸ்டா நார்த்தா சவுத்தா கிழக்கா மேற்கா தெற்கா மேற்கா கண்டுபிடிக்க முடியாது. அப்போது சாமி என்ன சொல்லியிருப்பான், டேய் தாவீது கண்ணால் கண்டுபிடிக்க முடியாது, அவன் வெகு தூரம் போய் ஓட்டிகிட்டு போயிருப்பான். நீங்கள் போகும்போது என்ன செய்யணும், கண்ணை திறந்துட்டு போகிறீங்களா இல்லையோ, காதை கவனமாக நல்லா வச்சுட்டு போங்க. காது செவிடெல்லாம் போகாது, காது மந்தமானவன் அனுப்பாத, நல்ல காது கேட்குறவன் அனுப்பி காதை வச்சு தான் தாவீதை கண்டுபிடிக்க முடியும். என்ன பாஸ்டர் இப்படி குழப்பிட்டீங்களே? தாவீது கண்டுபிடினா காதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா தாவீது யாழை எடுத்து மாசிச்சு ராத்திரி பகலும் ஆடுகளை உட்கார வச்சு ஆடுகள் பக்கத்தில் மியூசிக் வாசி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும் பொழுது ஓயாமல் சோத்திரம் பண்ணி பாடிட்டே இருப்பான். கண்ணை வச்சு போனால் அந்த குட்டி பையன் ஒரு கடுகு அது மாதிரி இருப்பான். இன்னும் கண்ணை வச்சு காண முடியாது, காதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும்.
ஒரு நல்ல விசுவாசியை கண்டுபிடிக்கணும்னா ஜெபத்தில் அவங்க சத்தத்தை கேட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஒரு தூங்கு பஞ்சு விசுவாசியை அவன் தூங்குறான்னா அவன் தாவீது இல்லை, அவன் பென்யமீன். ஊரை கெடுக்கும், ஆனால் தாவீது ஊரை கெடுக்க மாட்டான். ஆமென். பாப்பா இப்படிலாம் பசங்க இருக்குதா? இப்படிலாம் பசங்க இருக்குது. நீ எடுத்துக்கொண்டா சரி, எடுத்துக்கொள்ளா விட சில பசங்க இப்படி இருக்குது. நான் என்ன பண்ணுறது? தாவீதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எத்தனையோ பாஸ்ட் பசங்க கேட்டீங்களே, இவனா ஒருத்தர் காலை வச்சு கண்டுபிடிக்க சொன்னா சொல்ல மாட்டான். சொல்லுவான், ஏன்னா நான் தள்ளப்பட்டவன், நான் ஒதுக்கப்பட்டவன், நான் வெறுக்கப்பட்டவன், இந்த காலால் மிதிக்கப்பட்டவன். எனக்கு வெளிப்பாடு கொடுத்தார், காதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஒரு நல்ல விசுவாசியை ஆலயத்தில் போய் கண்டுபிடிக்கிறான்னா உங்கள் சத்தத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஆமென். நல்ல இல்லாத விசுவாசி பக்கத்தில் பிசு 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 காதை கொடுத்து பேசிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து பென்யமீன். ஆனால் யூதா கோத்திரம் துதிப்பான். யூதாவை பெற்ற போது தாய் துதித்தாள். நமக்கு துதியின் சத்தம் உண்டாகணும், சோத்திர சத்தம் உண்டாகணும். குதிரையின் கழுத்தில் மணி கட்டுப்பட்டுச்சு, சோத்திர சத்தம் மணி கட்டுப்பட்டு ஓடணும் குதிரை. அல்லேலூயா. கேட்டான், அழைத்தான். அவன் சின்ன பையன், 16 வயசு பையன், அழகிய மேனி, சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபம் உள்ளவன். அப்போது கர்த்தர் ஏன்னா ஒரு உலகத்தில் வேலை கொடுத்தா எவ்வளோ வயசு இருக்கணும்? நல்ல மண்டையை போட்டு சொல்லுங்க கரெக்டாக. எவ்வளோ வயசு இருக்கணும்? உலகத்தில் வேலைக்கு போகிறாங்கல்ல, வேலைக்கு ஆள் இருக்கணும், எவ்வளோ வயசு இருக்கணும்? 18. அதுக்கு கீழே யாராவது வேலைக்கு வச்சா என்ன செய்வாங்க? அரெஸ்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட். இல்லை, இவனுக்கு ராஜா பார்க்கணும். இவனுக்கு 15 வயசு தான் ஆகுது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, கவர்மெண்ட்டில் 18, என் கவர்மெண்ட்டில் 15. ஹலோ, இருக்கிறீங்களா? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாமா. தூக்குறா பாருங்க கர்த்தர். உயரமாக ஒருத்தனை தூக்குனாரு, அவன் பீருகிற ஓனாய மாறிட்டான். குட்டியாக ஒருத்தனை தூக்குனாரு, அவன் துதியில் வல்லவனானான். அவன் ஓனாய், அவன் சிங்கம், இவன் நாட்டுக்குட்டி. எல்லாம் வந்திருக்கீங்களே, எல்லாம் கண்ணு மூடலாமா? இப்போ வந்த உடனே கர்த்தர் சொல்றாரு, எந்திர மேலே சாமியார் எந்திரி, இவன் தாண்டா, இவனை தான் நான் தேடினேன். இவன் மேல அபிஷேகத்தை ஊத்துற அபிஷேகம். அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி பெரிய சவுல் கொல்ல முடியாத கோழியாத்த ஒரே வெட்டிதல். நான் ஆட்டுக்குட்டிக்கு வல்லமை ஜாஸ்தியா, சிங்கத்துக்கு ஓனாய்க்கு வல்லமை ஜாஸ்தியான்னுட்டா? இயேசுவின் பாதம் பிடிக்கிற ஆட்டுக்குட்டியே, தாழ்மையுள்ளவனே, கிருபையுள்ளவனே, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். கர்த்தர் கிருபையை கூட்டினார், வல்லமையை கூட்டினார். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே என்ன ஒரு ஆட்டுக்குட்டியாக மாற்றுங்கப்பா. பென்யமீனுடைய கோத்திரத்தில் நான் இருக்க மாட்டேன், இருக்கவே மாட்டேன். யூதால அட்டாச் பண்ணுங்க, ராட்ச கொள்ளையில் அட்டாச் பண்ணுங்க, திராட்சை செடி அட்டாச் பண்ணுங்க. நானே மெய்யான திராட்சை செடி சொன்னீங்களே, உங்க செடியோட அட்டாச் பண்ணுங்க. ரத்தம் என் மேல ரத்தம் ஊத்தட்டும், என் மேல ஆட்டுக்குட்டி மேல ரத்தம் ஊத்தட்டும். கிருபை கிருபை கிருபை. அன்பின் பரலோக பிதாவே, தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம், கருத்தில் கொடுக்கிறோம். எல்லாம் மகிமையும் மக்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், நல்ல பிதாவே.